பொதுக்குழுவை கூட்டி நாம் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். அதை பிரதமர் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களிடத்திலே பேசி அதை தேர்தல் செலவு, நாட்டிலே தேர்தல் செலவை குறைப்பதற்காக நாம் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிக்கோம் என்று கத்துவிட்டு எருமாடு கண்ணுக்குட்டி போட்டாலும் அதுக்கு நாங்க தான் காரணம். இவங்கள மாதிரி ஒரு கேடுகட்ட கூட்டம். பரீட்சை எழுத போற என் பிள்ளைய மூக்குத்திக்குல பிட்ட கொண்டு போயிருமோன்னு பரிசோதிச்ச நீ பார்டர்ல உள்ள வந்த பயங்கரவாதியை சோதிக்காம என்ன பண்ண நீ என்ன பண்ண? இந்த ஒரு வாரமா போர்னு ஒரே அக்கப்போர் இந்த நாட்டில். அடையாளத்தை கேட்கிற பெருமக்கள் எல்லையிலே என்ன புடுங்கிக் கொண்டிருந்தீர்கள், என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள்? நீ பதில் சொல்லாம போர் என்ன போர்? என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி கக்க போர். இன்று வரை தத்துவ தடுமாற்றம் இல்லை. தமிழ் தேசியம் என்றால் என்ன? என்னை விடுங்க, எங்க அப்பா விடுங்க, பொதுச் செயலாளர் விடுங்க, முன்னாடி இருக்கிற சின்ன பிள்ளைகளை யாவனை விடுங்க. ஆனால் தடுமாற்றம் இல்லாது தமிழ் தேசியம் என்றால் இதுதான் என்று பேசுகிற ஆற்றல், தமிழ் தேசியம் என்றால் விளக்கி சொல்கிற திறன் நமது பிள்ளைகளுக்கு உண்டு. ஆனால் இன்று வரை திராவிடம் என்றால் என்ன? இப்போது புது விளக்கம். ஆரூர் என்றால் அதை திருவாரூர் என்று மரியாதையை அழைக்கிறோம். வையாறு ஐயாறு என்பதை திருவையாறு என்று அழைக்கிறோம். அது மாதிரி ஒரு இடம் திரு இடம். ஏடா கடைசியா அங்க சுத்தி இங்க சுத்தி ஊருக்கு வந்துட்டாங்க. விளக்கம் கொடுமை நிறைந்த என் அன்பு உறவுகள் அமர்ந்திருக்கிற அந்த அவையில் நம் எல்லோருடைய அன்பையும், உலகத்தமிழ் பேரினத்தினுடைய அன்பையும் இணைத்து நம்முடைய அப்பா மணியரசன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பல ஆண்டுகள் வாழ்ந்து நம்மை போன்ற பிள்ளைகளுக்கு கருத்தியல் பாலூட்டி தமிழ் தேசிய அரசியலை இன்னும் வலிமைப்படுத்தி வளர்த்து வார்த்து எடுக்க வேண்டும். அந்த கடமையும் பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. அதை செய்ய வேண்டும். இங்கே கருத்தரங்கில் பேசியவர்களும் சரி, பிறகு பேசிய நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பேசிய கருத்திலும் சரி, இன்றைக்கு கூட்டரசு கோட்பாடு என்பதை ஏனதன் அவசியம் என்பதை தெளிவாக விளக்கி பேசினார். பிறகு இறுதி பேருரையாக நம்முடைய தலைவர் ஐயா மணியரசன் அவர்கள் பேச இருக்கிறார். எல்லாவற்றையும் தெளிவாக நம்முடைய பொதுச் செயலாளர்கள் விளக்கி பேசிவிட்டார்கள். ஆனால் சில செய்திகளை நாம் உங்களுக்கு பதிவு செய்ய வேண்டும். மாநில சுயாட்சி, நாம் தன்னாட்சி என்கிறோம் தமிழிலே, அவர்கள் சுயாட்சி என்கிறார். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தார்கள் திராவிடர்கள். அதை நம்முடைய அப்பா அண்மையிலே பேசிய பேச்சிலே கேட்டிருப்பீர்கள். மத்தியிலே கூட்டாட்சி, மத்தியிலே கூட்டணி ஆட்சி, மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்கிற முழக்கம் மத்தியிலே கூட்டணி ஆட்சி, மாநிலத்திலே குடும்ப ஆட்சி என்று மாறிவிட்டது. இவர்கள் மாண்புமிக்க மக்களாட்சியை தன் மக்களாட்சியாக மாற்றிய பெருமக்கள். மாநில சுயாட்சி சுயாட்சி என்று பேசிக்கொண்டே மாநிலத்தின் எல்லா உரிமையும் பறிகொடுத்தவர்கள். இன்று மாநில சுயாட்சி நாயகன் பாராட்டு விழா. நாம் கூட்டாட்சி கோட்பாடு மாநாடு ரெண்டுக்கு இருக்கிற முரண்பாட பாருங்க. மாநில சுயாட்சி எப்ப கேட்கிற? நேத்து கட்சி ஆரம்பிச்சு நேத்து ஆட்சிக்கு வந்திருக்கிய. இந்திய பெருநிலத்திலேயே ஒரு மாநில கட்சி தொடர்ச்சியாக 18 ஆண்டுகள் அமைச்சரவையிலே இருந்த ஒரே கட்சி திமுக தான். நீ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டை ஏற்ற பொழுதே செத்து போச்சு மாநில சுயாட்சி.
ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே வரி, முடிந்தது. ஒரே நாடு என்ற போதே, அதை ஏற்றுக்கொண்ட போதே இந்தியாவில் கூட்டாட்சி தத்துவம் செத்து போச்சு, மாநில தன்னாட்சியும் செத்து போச்சு. இதிலே ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்ப்பது போல இன்று திமுக நாடகம் போட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தலை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் அவர் 77வது வயதிலே அவருடைய பிறந்த நாள் விழாவிலே ஐயா கருணாநிதி அவர்கள் பேசியது இருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தலை கழக பொதுக்குழுவை கூட்டி நாம் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். அதே பிரதமர் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களிடத்திலே பேசி அதை தேர்தல் செலவு, நாட்டிலே தேர்தல் செலவை குறைப்பதற்காக நாம் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவோம் என்று இருக்குது. பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி அது வேற வாய், இது நார வாய்ங்கிற மாதிரி எல்லாவற்றுக்கும் இவர்கள் தான். அவன் அதை பிடிச்சுக்கிட்டான். நீ தானையா ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிச்சிருக்க அப்படி. எல்லாவற்றிலும் ஒரே நாடை ஏற்றுக்கொண்டு அதற்கு உடன்பட்டு கையெழுத்து போட்டுவிட்டு தமிழ்நாட்டிற்கு வரும்போது மாநில சுயாட்சியை பேசுவது. ஒற்றை உரிமை சொல்லுங்கள். கூடியிருக்கிற என் இனமான மிக்க சொந்தங்களே, ஒருத்தர் ஒற்றை உரிமை தமிழர்களுக்கு ஏதாவது இந்த நாடு, இந்த ஆட்சியாளர்கள் பெற்றுக் கொடுத்த ஒற்றை உரிமை வரி. என் தம்பி அருணபாரதி சொன்னது போல வரி இல்லை, மொத்த வரியும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். தமிழ் எழுத படிக்கிற உரிமை. இத்தனை ஆண்டுகள் அரசாட்சி செய்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் நிறைவு பெற்று 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் போது தமிழில் அரசாணை வெளியிடப்படும் என்கிறது. காரணம் இந்த கூட்டத்துக்கு பயந்துதான். அப்ப இத்தனை ஆண்டுகளாக என்ன பண்ணி கொண்டிருந்தாய்? என்ன பண்ணி கொண்டிருந்தாய்? பாரதிதாசன் என்று ஒரு கவிஞன், நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன், போன வாரம் தான் பிறந்து அவருக்கு கனக சுப்பரத்தினம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதனால் இப்போது பிறந்த நாள் விழாவிற்கு 1 வாரம் கொண்டாட்டம். 1 வாரம் தமிழ் வாரம். காரணம் யார்? இவர்கள்தான். இவர்கள்தான். தம்பி அருணபாரதி பேசும்போது கூட ஒரு சின்ன கூட்டம் ஒரு ஓரத்தில், அது அல்ல. அறிவார்ந்த பெருமக்களே, என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்களே, உலகில் எந்த ஒரு தத்துவமும் இதிகாசமும் புராணங்களும் காவியங்களும் காப்பியங்களும் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான். எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளி வைத்து விட முடியாது. ஒரு சிறிய கூட்டம் சொல்கிறது, பெரிய கூட்டம் சொல்கிறது என்று புறக்கணித்து விட முடியாது. இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம், நாளைக்கு நாடே சொல்லும். ஒரு வண்டி நிறைய குப்பை, அதை கொளுத்த எவனும் வண்டி நிறைய நெருப்பை எடுத்துக்கொண்டு செல்வதில்லை. உடன் பிறந்தார்களே, ஒரு தீப்பெட்டி ஒரு தீக்குச்சி. அப்படி பார்த்தால் இங்கே பல ஆயிரம் தீக்குச்சிகள் இருக்கிறது. பத்த வைத்து விட்டால் பற்றி எரியும் இந்த புரட்சி தீ. ஒரு ஓரத்தில் பேசுகின்ற இங்கே படித்தார்கள் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பல்வேறு தேசிய இனங்களினுடைய வாழ்த்து கடிதத்தை. அவர்கள் எல்லாம் தேசிய இனங்களின் மாநாடு நடத்துகிற போது நானும் நம்முடைய ஐயா பொதுச் செயலாளரும் டெல்லியிலே போய் பங்கேற்றோம். சீக்கியர்கள் நடத்துகிற தேசிய இனங்களின் மாநாட்டிலாம் நான் போய் பங்கேற்றிருக்கிறேன். தேசிய இனங்களின் ஓர்மைக்கு நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கோட்டரசு கோட்பாட்டிலே அவர்களுக்கெல்லாம் முழுக்க முழுக்க உடன்பாடு உண்டு. இந்தியாவின் ஒற்றுமை என்பது வெள்ளைக்காரரின் துப்பாக்கி முனையில் உருவாக்கப்பட்ட ஒன்று என்கிறான் மார்க்ஸ். ஒரு நாடு இருந்ததில்லை, உருவாக்கப்பட்டது. அரசியல் அமைப்பு அதற்கு முன்பு அண்ணல் அம்பேத்கரே சொல்றார், இதற்கு முன்பு இருந்ததில்லை, உருவாக்கப்படுகிறது. ஆனால் அங்கே மாநிலங்களின் உரிமை என்பது இல்லை, அங்க இல்லை. ஸ்டேட்ஸ் என்று இருக்க இடத்துல யூனியன், அது ஐயா பொதுச்செயலாளர் தெளிவாக விளக்கி பேசினார். இணைத்து எல்லாத்தையும் ஒன்றாக்கி, ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்ன மாதிரி, வெள்ளக்காரன் பெத்து பேர் வச்சான், இந்த நாட்டை பெத்து ஒரு பேர் வச்சு விட்டான் இந்தியான்னு. இங்க இருக்கிறவன் அப்ப முறை கொண்டாடிக்கிட்டு இருக்கான், நான் தான் அப்ப அப்படின்ட்டு. இந்த திராவிடர்கள் எதுனாலும் நாங்க தான்,
எது சொல்லுங்களேன்? நாங்க தான். பக்கத்து விட்டு எருமாடு கண்ணுக்குட்டி போட்டாலும் அதுக்கு நாங்க தான் காரணம். இவங்கள மாதிரி ஒரு கேடுகட்ட கூட்டம் எது வேணாலும் சொல்லு, எதை வேணாலும் சொல்லு, எல்லாவற்றையும் நம்முடைய வாக்கை வாங்கி நம்முடைய வாக்கையாளை வலிமை பெற்று அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு இந்த இன மக்கள் இந்த நிலத்தின் இந்த நாட்டின் அதிகாரத்தை முழுக்க பறிகொடுத்தவர்கள், உரிமையை பறிகொடுத்தவர்கள் இந்த ஆட்சியாளர்கள். கல்வி உரிமை பறிபோனது. கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அது மாநில உரிமை, அதை பறிகொடுத்த பெருமக்கள் இவர்கள் தான். மருத்துவம் எல்லோருக்கும் தேவை. ஒரு மகத்தான சேவை மருத்துவம், அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. மருத்துவம் ஒரு மகத்தான சேவை. அதை செய்யாமல் அதையும் வியாபார பண்டமாக மாற்றியவர்கள் இந்த பெருமக்கள் தான். எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்து விட்டார்கள். கச்சத்தீவு அது இந்திய பெருநிலமா, இந்திய நிலத்தின் உடைமையா? இல்லை, நம்முடைய பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்து. பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்பட்டதா? கொடுக்கலாமா வேணாமா? என்ன காரணத்துக்காக கொடுக்கிறீர்கள்? ஏன் கொடுக்க வேண்டும்? எதையும் இலங்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று பாகிஸ்தானுக்கோ அல்லது சீனா பக்கமோ போய்விடக்கூடாது என்று கொடுக்கப்பட்ட ஒரு கையூட்டு, ஒரு லஞ்சம், தான்றோண்டித்தனமாக எடுத்து கொடுக்கப்பட்டது. அன்று கொடுக்கும் போது முதலமைச்சர் அந்த பெருமகன் யார்? இவர்தான். அதை எதிர்த்து தர்க்கம் பண்ணியது, பேசியது, வாதிட்டது யார்? ஒருவரும் இல்லை. நம்முடைய தாத்தா மூக்கையா தேவரை தவிர அந்த பாராளுமன்றத்தில் ஒருவனும் எதிர்த்து பேசவில்லை. எடுத்துக்கொண்டு போகும்போது ஆட்சியை கலைத்து விடுவார்கள் என்ற அற்ப பதவிக்காக அஞ்சி இருந்ததனால் இன்று நம்முடைய நிலம் பறிபோனது. ஆனால் இன்று வரை அதன் பிறகு ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம். நாங்கள் வந்தோம். நாம் தமிழர் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி 2016 தேர்தலில் போட்டியிட வருகிற போது தேர்தல் அறிக்கையில் திமுக குறிப்பிடுகிறது என்று உடன் பிறந்தார்களே, கச்சத்தீவை மீட்க தீவிரமாக போராடுவோம். அந்த தீவிரத்தை சேர்த்து விட்டார்கள். ஆனால் இந்த தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவை மீட்க போராடுவோம் அது இல்லை. என போராடி ஓய்ந்து விட்டார், சோர்ந்து விட்டார். இவர்களால் அதை செய்ய முடியாது. தமிழ் தேசியர்களால் தான் அதை செய்ய முடியும். கச்சத்தீவை திருப்பி எடு, கொடுத்ததுதான், அதை திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கு இடமில்லை. அவர்கள் பதில் மனு, இதுதான் ரெண்டு கட்சியும், காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுமே உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பதில் மனு இதுதான். கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு தான் கோட்பாடு. சட்டசபையில் தீர்மானம். தமிழ் தேசியர்களின் அரசு மலர்கிற போது தன் மாநிலத்தின் தன் நிலத்தின் உரிமையை மீட்க, தன் மீனவ சொந்தங்களின் வாழ்வாதாரத்தை மீட்க இருக்கிற ஒரே வழி கச்சத்தீவு மீட்பு. கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு, தனியா விடு. பார் பிரிவினைவாதி, பார் தீவினவாதி பேசுவான். மறுபடியும் பதில், என் நிலத்தின் ஒரு பகுதியை எடுத்து என் நாட்டோடு இணை என்று பேசுகிற நான் பிரிவினைவாதி. என் நிலத்தின் ஒரு நிலப்பரப்பை என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு கொடுத்ததுதான் என்று சொல்கிற நீ தேசியவாதியா என்ற கேள்வியை எழுப்ப அவனுக்கும் துப்பு இல்லை. $450 TMCக்கு மேல காவிரியிலிருந்து கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் பெற்றுக் கொண்ட நிலம் நம்முடையது. அந்த தண்ணீர் அதற்கு மேலே நதிநீர் உரிமை வேண்டும் என்று வழக்கை போட்ட பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள். அன்றைக்கு பிரதமராக இருந்தவர் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள். தமிழ்நாட்டில் இந்த காங்கிரஸ், இந்த பிஜேபி, இந்த கட்சிகள் எல்லாம் உடன் பிறந்தார்களே, ஒரு இணை கட்சி, துணை கட்சி. பெருந்தலைவர் காமராஜர், ஐயா பக்தவச்சலம் இவர்களோடு காங்கிரஸ் ஆள்கிற உயரத்தில் இருந்து வீழ்ந்து விட்டது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு, திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கட்சிகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு, காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு, கூட்டணி வைத்துக் கொண்டு சில பல சீட்டுகளை பெறுகிற இடத்திற்கு துணை கட்சி, இணை கட்சிகளாக தள்ளப்பட்ட பிறகு
கர்நாடகாவில் அது ஆள்கிற உயரத்தில் இருக்கிறது, கேரளாவில் அது ஆள்கிற உயரத்தில் இருக்கிறது. அப்போது தமிழர்களின் உயிர் பிரச்சனை ஆகிற நதிநீர் பிரச்சனை, உயிராகாராம இருக்கிற நீர் பிரச்சனை, காவிரி என்ற போது அது பாரதிய ஜனதாவோ காங்கிரஸோ கர்நாடகத்தின் பக்கம் நிற்கும். காரணம், அங்கே ஆள்கிற உயரத்தில் இருக்கிற காங்கிரஸ் அதை இழக்க தயாராக இல்லை. அங்கே ஆள்கிற உயரத்தில் இருக்க பாரதிய ஜனதா அதை இழக்க தயாராக இல்லை. முல்லை பெரியாற்று நதி உரிமை காங்கிரஸோ இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டோ அல்லது பாரதிய ஜனதாவோ முல்லை பெரியாற்றில் தமிழர்களுக்கான நதிநீர் உரிமை என்று பேச தயாராக இல்லை. காரணம், அங்கே ஆளுகிற உயரத்திலே கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இருக்கிறது. ஒன்னு ஆளும் கட்சி, எதிர்கட்சி. அந்த நிலையை இழக்க தயாராக இல்லை. அதனால் இங்கே பேச மாட்டார்கள். இங்கே மானமும் இன உணர்வும் செத்து போன தமிழன் தன் உரிமையை தர மறுக்கிற கட்சிகளுக்கு, பெற்றுத்தர மறுக்கிற கட்சிகளுக்கு தன் வாக்கதற்கு என்ற கேள்வியை கேட்க மறந்ததால் தன் உரிமையை இழந்து நிற்கிறான். அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்களே, காங்கிரஸ் கர்நாடகாவை ஆள்கிறது. சீதாராமையா முதலமைச்சர், சிவகுமார் துணை முதலமைச்சர். அந்த கட்சியின் வெற்றிக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சென்று வாக்கு கேட்கவில்லை. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் போய் காங்கிரசுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று தமிழ் பேரின மக்களை, கர்நாடகாவில் வாழ்கிற தமிழின மக்களை கேட்டுக்கொண்டார். அவன் வென்று வந்தால் காவிரியில் ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்று சொல்லுவான், தெரியும். மேகதாட்டிலே அணை கட்டுவான், கட்டுவதற்கு திட்டம் தீட்டுவான், அதுவும் தெரியும். பிறகு எதற்காக அவனை போய் நீங்கள் ஆதரித்தீர்கள்? ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்றால் உனக்கு ஒரு ஓட்டுமில்லை, உன்னோடு தேர்தல் கூட்டுமில்லை என்ற முடிவை எடுக்க துணிவில்லாதவனுக்கிட்ட அதிகாரத்தை கொடுத்தது நாம் தான். எங்கே இருக்கு தன்னாட்சி, எங்கே இருக்கு கூட்டாட்சி? இந்தியன் என்ற பற்று வர வேண்டும், இந்தியன் என்ற உணர்வு வர வேண்டும். ஆனால் எப்படி வரும்? எப்படி வரும்? அறிவார்ந்த எனது இன சொந்தங்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, காவிரியில் தண்ணீர் தமிழர்களுக்கு தர வேண்டும் என்பது எல்லா நம்முடைய நிலத்தின் எல்லா வளங்களையும் பொதுமையாக்கி விட்டார்கள். நரிமணம் பெட்ரோல், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி, இங்கே இருக்கிற மீத்தேனை எடுக்கிறார்கள். எல்லாரும் தான் எடுத்து பகிர்ந்து கொள்கிறார்கள். அணு உலையில் தயாரிக்கப்படுகிற மின்சாரம் எல்லாரும் தான் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் அவரவர் நீர்வளம் அவரவர்க்கே என்று இருந்து விடுகிறார்கள். அதே போல தமிழ் தேயர்கள் நாங்களும் என் நிலத்தின் வளம் எனக்கே என்று நின்றால் இறையாண்மையும் ஒருமைப்பாடும் என்னாகும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். காவிரியில் தண்ணி கேட்கிற போதெல்லாம் கன்னடன் குறிப்பாக தேடி தேடி தமிழர் வீடுகளை அடிக்கிறான், கடைகளை உடைக்கிறான், நிலங்களை தீ வச்சு கொளுத்துகிறான். சொந்த நாடு என்று வைத்துக் கொண்டால் அங்கிருந்து நடந்தே மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு என் மக்கள் அகதிகளாக தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள். கால்நடையாக நடந்து வருகிறார்கள். ஒரு வாக்கு செலுத்துகிற போது பாதுகாப்புக்காக துணை ராணுவ படையை நிறுத்துகிற நாடும் அதிகாரமும், உரிமைக்காக போராடுகிற ஒரு இன மக்களின், இந்த நாட்டின் குடிமக்களின் உரிமையை பாதுகாக்க ஒரு துணை ராணுவ படையை நிறுத்தி அவர்களை பாதுகாக்க முடியாதா? ஏன் பாதுகாக்கவில்லை? அடித்து விரட்டுகிறார்கள். காவிரியில் தண்ணி என்று கேட்கிற போது அதை தர மறுக்கிற கர்நாடகன் தர மறுக்கிற போது தமிழர்களுக்கான நதிநீரை கொடு என்று இந்திய ஆட்சி அதிகாரம் சொல்ல மறுக்கிற போது அங்கே இந்திய தேசியம் செத்து தமிழ் தேசியம் பிறந்து விடுகிறது. என் உடன் பிறந்தானே, இதுதான் இந்திய கடலுக்குள்ளே 840 மீனவர்கள் இதுவரை சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பல படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, பல வலைகள் கிரித்தெறியப்பட்டிருக்கிறது. மீனவர்கள் இன்றும் சிறைபிடிக்கப்பட்டு சிறையிலே கிடக்கிறார்கள். ஒரு கேள்விதான், இந்த கடலுக்குள் எனக்கு மீன் பிடிக்கிற உரிமை இருக்கிறதா இல்லையா? செத்து விழுந்த மீனவன், சிறைபிடிக்கப்பட்ட மீனவனை இதுவரை இந்திய மீனவன் சுடப்பட்டான்.
இந்திய மீனவன் சிறைபிடிக்கப்பட்டான் என்று ஒரு நாடும் ஏடும் பதிவு செய்தது உண்டா? பிற மாநிலங்களின் சட்டசபையிலே அது இந்திய நாடாளுமன்றத்திற்குள்ளே விவாதம் நடத்தியது உண்டா? இந்திய மீனவன் என்ற ஒரு வார்த்தை பதிவு செய்யப்பட்டது உண்டா? இல்லை. தமிழ் மீனவன் சிறைபிடிக்கப்பட்டான், தமிழ் மீனவன் சுடப்பட்டான் என்று சொல்கிற போதே இந்தியம் இறந்து தமிழ் தேசியம் பிறந்து விடுகிறது. அதான கேள்வி. ஒன்றா இரண்டா சொல்லிக்கொண்டே போகலாம். என்ன உரிமை நமக்கு இருக்கிறது? தமிழில் வழக்காடுகிற உரிமை, நம் தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமை. உலகம் முழுமைக்கும் செல்லுகிற எல்லோரும், இந்திய நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் கூட உலகின் முதல் மொழி, மூத்த மொழி தமிழ், எங்கள் நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று பதிவு செய்கிறார். உலக நாடுகளில் எல்லா மக்களும் தமிழை கற்க ஆர்வத்தோடு முன் வருகிறார்கள் என்றும் பதிவு செய்கிறார். இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் என்றும் பதிவு செய்கிறார். எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னது போல, நேற்று வந்தது இந்தியா, நான் இந்த நாடு நாடாவதற்கு முன்பே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நிலைத்து வாழக்கூடிய பூர்வீக குடிமகன். அண்ணல் அம்பேத்கரே சொல்கிறார், இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான். இந்த நாட்டை எந்நாடு என்று சொந்தம் கொண்டாடிக் கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்குத்தான் என்று பதிவு செய்கிறார். இமயவரை பரவி வாழ்ந்தனர். இமயத்தில் கொடிய நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்செறான் என்றால் ஊரா நாட்டில் போய் நட்டு வச்சிருக்க முடியாது. பகிருளி ஆற்றனன் பல்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் உள்ள வடதிசை கங்கையும் இமயம் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று சிலப்பதிகாரம் பாடுதென்றால் சும்மா கற்பனையில் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போல. அவ்வளவு தூரம் இருந்த தமிழ் பேரினம் காலடியில் இன்று குறுகி கிடக்கிறது. எல்லாவற்றையும் இழந்து தமிழில் வழக்காடுகிற உரிமையை பீகாரிலே, குஜராத்திலே, ராஜஸ்தானிலே போல எங்கள் தாய்மொழியிலே வழக்காட, என் அப்பனுக்கும் குப்பனுக்கும் சுப்பனுக்கும் ஆங்கிலத்திலே வழக்காட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? அந்த உரிமையை பெறுவதற்கு உண்ணாவிரதம் இருந்தார்கள். உயிர் போகிற வரை உண்ணாவிரதம் என்று வழக்கறிஞர்கள் இருந்தார்கள். அன்றைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள். உடனே சட்டசபையில் ஒரு சட்டம் இயற்றினர், தமிழிலே வழக்காடுகிற உரிமை வேண்டும் என்று. அதை முன்னகர்த்தினர். குடியரசுத் தலைவருடைய கையெழுத்து, ஒற்றை மகனின் கையெழுத்திற்காக ஒரு தேசினத்தின் உரிமை இன்று வரை உறங்கி கிடக்கிறது. மாநில சுயாட்சிக்காக போராடுகிற பெருமக்கள், 2 குடியரசுத் தலைவர்களை இவர்களே தேர்வு செய்தார்கள். ஒன்று பிரணாப் முகர்ஜி, அதற்கு முன்பு பிரதிபா பாட்டீல், 2 பேரை. ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அழுத்தத்தின் இந்த தமிழிலே வழக்காடுகிற உரிமைக்கு ஒரு கையெழுத்திடுங்கள் என்று சொல்லி வாங்க முடியாதா? ஏன்? நோக்கம் இல்லை. இதுவரை அது நடக்கல. எல்லாமே ஒரு தமிழ்நாடு அரசு சிபிஐ விசாரணை கேட்குது. சிபிஐ விசாரணை. ஆனால் மாநில உரிமை பேசுது, மாநில சுயாட்சி பேசுது. தன்னுடைய காவல்துறை என்ன, உனக்கு கீழே இருக்க சிபிசிஐடி, உளவுத்துறை, போலீஸ் எல்லாம் என்ன? அது இருக்கிற போது நீயே சிபிஐ விசாரணை வேண்டும் என்றால் என்ன? இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு, குடிவாரி கணக்கெடுப்பு எடு. சரியான சமூக நீதி என்பது என்ன? சரியான சமூக நீதி என்ன? என்னுடன் பிறந்தார்களே, 5 பேர் இருக்கிற வீட்டிற்கு 50 பேர் சாப்பாட்டை அனுப்பாதே. 50 பேர் இருக்கிற வீட்டிற்கு 5 பேருக்கான சாப்பாட்டை அனுப்பாதே. இது நீதி அல்ல, நீதி. இது சரியான பங்கீடோ பகிர்வோ அல்ல. அப்ப குடிவாரி கணக்கெடுத்த அந்த குடிகளின் எண்ணிக்கைக்கேற்ப இடத்தை பகிர்ந்து கொடு, எல்லோருக்கும் எல்லாம், அப்படின்னா பிரச்சனை இல்லை. சாதியை ஏற்றதாழ்வற்ற சமநிலை சமூகம் படைக்க இருக்கிற இறுதி வாய்ப்பு எல்லோருக்கும் எல்லாம் கொடுத்துரு. எண்ணீர், எல்லாரையும் எண்ணீர். ஏன் செய்யல? எண்ணினால்
நீ எவ்வளவு காலமாக எங்களை ஏற்றி ஏமாத்தி பிழைத்துக் கொண்டிருந்திருக்கிறாய் என்பது தெரிந்துவிடும். அதனால என்ன மாற்றேன். சட்டநாதன் அறிக்கை எங்க, எந்த குப்பையில் போட்டீர்கள்? எங்கே? எடுக்க மாட்டார்கள். அதனால் இது என் நாடு, என் மொழி ஆட்சி மொழி ஆக வர வேண்டும். அவனை அடி கொள்ளு, அது யாரு, நீங்க எல்லாம் போயிட்டு இருக்கிறான். எடுக்க மாட்டார்கள். கேட்டால் மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும். யாரு? மாநில அரசின் உரிமை பேசியவர்கள், மாநில சுயாட்சி பேசிய பெருமக்கள். மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும். பீகார் எப்படி எடுத்தான்? தெலுங்கானாவில் எப்படி எடுத்தான்? எப்படி எடுத்தான்? எல்லாவற்றையும் அவன் நேரெதிர் கோட்பாடு கொண்டவன். சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் சமூக நீதிக்கும் நேர் எதிர் கொள்கை கொண்டவன் காங்கிரஸ், பிஜேபி. அவனிடத்தில் சாட்டிவிட்டு தப்பிப்பது. இஸ்லாமிய சிறை கைதிகளின் விடுதலை. தேர்தல் நேரத்திலே வாக்கு சேகரிக்கும் போது அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்காக எனக்கு வாக்கு செலுத்துங்கள். வாக்கு செலுத்திய பிறகு இஸ்லாமிய மக்களின் பாதுகாப்பு நாங்கள் தான். எப்படி பாதுகாப்பு? சிறைக்குள்ளே வைத்து 35 ஆண்டுகளாக பாதுகாப்பது, அதுதான் பாதுகாப்பு. வந்த பிறகு இஸ்லாமிய சிறை கைதிகளின் விடுதலை என்று எழுதிய ஆளுநர் RN ரவிக்கு அனுப்பினால் அவர் கையெழுத்திட மாட்டார். அது தெரியும். காரணம், அவர் RSS உறுப்பினர். எப்படி இது இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை கையெழுத்திடுவாரு? தெரிஞ்சே நகர்த்துவது. அவர் கையெழுத்திடல, நான் என்ன செய்யறது? அப்ப நீ என்ன சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கணும்? ஆளுநர் கையெழுத்திட்டால் நான் விடுதலை செய்கிறேன், அப்படிதானே சொல்லியிருக்கணும். இப்ப நான் முதலமைச்சர், ஆளுநர் கையெழுத்துக்கு காத்திருப்பேன் நினைக்கிறேன். ஒரு அதிகாலை ஒரு ஃபைன் மார்னிங் கதவு திறந்து வெளில வாடா, வீட்டுக்கு வரலாம், வீட்டுக்கு வர. ஆளுநர் உன் கையெழுத்ததுக்கு ஒன்னு கையெழுத்து போடணும்னு அரிப்பு இருந்தா ஓரம் உட்காந்து எழுதி எழுதி பழகிக்க. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஆட்சிக்கு இல்லாத அதிகாரம், 8 கோடி மக்களின் பிரதிநிதித்துவத்தை பெற்ற ஒரு ஆட்சிக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் ஒற்றை மகனுக்கு எப்படி வந்தது? இது மக்களாட்சி கோட்பாட்டுக்கு எதிரானது. இது ஜனநாயக துரோகம். அதை பேச துப்பில்ல. ஆளுநரை அதிகாரத்தை குறையுங்கள். பேசும்போது ஆட்டுக்கு தாடியதற்கு, நாட்டுக்கு ஆளுநருக்கு எல்லாம் அடுக்குமொழியா பேசிட்டு இருக்க வேண்டியது. இங்க பேசி என் தம்பி கார்த்திக் கூட பேசினான். ஆளுநருக்கு மாளிகைக்கு முன்னாடி போராட வேண்டியது, அப்புறம் அவசரமா போய் ஒன்னா தேநீர் குடிச்சு கட்டி பிடிக்க வேண்டியது, அப்புறம் கொஞ்சம் குழா வேண்டியது. அவர் புதுசா இந்த கும்பகோணத்தில் பதவியேற்ற நம்ம அவர் செழியன் சொல்றாப்ல, ஆளுநரோட மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டாம் என்று முதல்வர் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். எங்களை மாதிரி நான் கூட சொல்லிட்டு இருந்தேன் அப்பாட்ட, எங்களை நாம் தமிழர் கட்சியை பிஜேபியின் பி டீம் சொன்னது யாரு தெரியுமில? திமுக தான். ஏன் நாங்க பி டீம்? ஏன்னா ஏ டீம் திமுக, அது பிஜேபியின் ஏ டீம். அதனால நாங்க இயற்கையாகவே பி டீம் ஆயிட்டோம். அப்ப ஏ டீம் ஒருத்தன் இருக்கணும்ல, பி டீம் நாங்கன்னா ஏ டீம் யாரு? அவங்க தான். எப்படி ஓட்டு காப்பாங்கிறீங்க? சீமானுக்கு போட்டாதியே பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டாதியே மோடி வந்துருவார். டேய், என் வீட்டுல சுவிட்ச போட்டா என் வீட்டுல தான்டா லைட் எரியும். பைத்தியக்கார பையில எனக்கு போட்டா நான் தாண்டா வருவேன். ஏடா கொடுமையா இருக்கு. இது ஒரு கட்சி, இது ஒரு கூட்டம். அது இப்ப பாத்தீங்கன்னா மாநில சுயாட்சி நாயகன் அப்படின்னு ஒரு பாராட்டு விழா வருது. அப்பதான் நீட்ல பல பிள்ளைகள் சாகுது. இந்த நீட்டு தேர்வை கொண்டு வந்த பெருமக்கள் யாரு? காங்கிரஸ். இங்க என் தம்பி அருணபாரதி பேசின ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். கூட இருந்து கும்மி அடிச்சது யாரு? குழவை போட்டது யாரு? நம்ம திமுக. நீட்டு தேர்வை வாழ்த்தி முரசொலியில் கடிதம் எழுதிய பெருமகன் நம்ம ஐயா தான். இந்த என்ஐஏ அப்பா கூட பேசியிருந்தாங்க. சிபிஐ எதுக்கு? சிபிஐ இருக்கு. மாநிலத்தில் காவல்துறை இருக்கிற போது இந்த சிபிஐன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது கூட மாநில அரசின் அனுமதியை பெற்று தான் உள்ள விசாரிக்கணும். அப்படி ஒரு உரிமை இருந்தது, அப்படி ஒரு பாதுகாப்பு இருந்தது. ஆனால் என்னங்கிறத எவனையும் கேட்க வேண்டியது உள்ள வரலாம்.
அது ஒரு கொடுமையான ஆழ்த்துக்கி சட்டம். தெரிஞ்சே இவர்கள் ஆதரித்து கையெழுத்திட்டார்கள். கொண்டு வந்தவர்கள் காங்கிரஸ், கூட இருந்தவர்கள் இவர்கள். 1-2 இல்ல இவங்க பண்ணது. வெற்று வார்த்தை தான் சமூக நீதி, மாநில சுயாட்சி, மாநில உரிமை, இதெல்லாம் வெற்று வார்த்தைகள். ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது மொத்த வரியும் சுருட்டிட்டு போவாங்க, தெரியுமா தெரியாதா? ஏன் கொண்டு வந்த? நீட்டை கொண்டு வரும்போது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிற்றூர்களில் வாழுகிற பிள்ளைகள், அவர்களுடைய மருத்துவ கனவு கனவாவே போய்விடும் என்பது தெரியுமா தெரியாதா? எது கொண்டு வந்த? பதிலே கிடையாது. மாநில சுயாட்சி சுயாட்சி என்று சொல்லிக்கொண்டு எல்லா உரிமையும் பறிகொடுத்தவர்கள் இவர்கள். கல்வி மாநில பட்டியலில் மாநில உரிமையில் இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு போனது அன்னை இந்திரா காந்தி, அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள். அப்போதும் பதவியில் இருந்தது இவர்தான். அதை எதிர்த்து போராடினால் ஆட்சி அதிகாரம் போய்விடுமோ என்ற அச்சத்திலே அமைதியாக இருந்து விட்டார்கள். கல்வி பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போயிட்டான். இப்போது அவன் சிபிஎஸ்இ பாடத்திட்டம், புதிய கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கையை முழுக்க முழுக்க ஏற்றுக்கொண்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு. முழுக்க ஏற்றுக்கொண்டார்கள். ஜவஹர் நேசன் ஏன் அந்த கல்வி திட்ட குழுவில் இருந்து வெளியே வந்தார்? இவர்கள் அப்படியே புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இதில் நமக்கு ஒரு வேலையும் இல்லை என்று வெளியே வந்தார். புதிய கல்விக் கொள்கையை கல்வியிலே ஆகச் சிறந்த அறிஞர் பெருமக்கள் சொல்வது என்ன? நம் குழந்தைகளுக்கு நாம் எழுதி வைக்கிற மரண சாசனம். இதுதான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். உலகத்திலே கல்வியிலே தலை சிறந்த நாடு தென்கொரியா. 8 வயதில் தான் தன் பிள்ளைகளை 1ஆம் வகுப்பிலே சேர்க்கிறது. ஆனால் இந்தியாவின் புதிய கல்விக் கொள்கையிலே 8 வயதிலே அது பொது தேர்வை எழுத சொல்கிறது. 5ஆம் வகுப்பில் பொது தேர்வு, 8ஆம் வகுப்பில் பொது தேர்வு, 3ஆம் வகுப்பு பொது தேர்வு, பொது தேர்வு என்று எழுது. எப்படி இருக்குது பாருங்க. கல்வியிலே சிறந்த நாடு 8 வயசில் 1ஆம் வகுப்பு சேர்க்குது. இது 8 வயசில் பொது தேர்வை எழுத சொல்லுது. எல்லா உரிமையும் பறிகொடுத்து விட்டு ஒரு வெற்று கூச்சலாக மாநில உரிமை மாநில உரிமை மாநில உரிமை. எவ்வளவு கேவலம் மாதிரி. திரைப்படத்துறைக்கு தான் விருது கொடுக்குறான். எப்படி கொடுப்பான்னு தெரியுமில்ல? திரைப்படத்துறைக்கு எங்க அப்பாவுடைய முதல் மரியாதைக்கு படத்துக்கு, இந்த நிறைய படங்களுக்கு, தமிழ் படங்களுக்கு இந்திய நாட்டின் விருது கொடுப்பாங்க. பிராந்திய மொழி, ரீஜனல் லாங்குவேஜ். அப்ப அவன் அது நேஷனல் லாங்குவேஜ், நாம ரீஜனல் லாங்குவேஜ். அப்ப என் நேஷனல் என்னாச்சு? என் நேஷன் என்னாச்சு? இப்ப அந்த முழக்கம் தான் கூட்டாட்சி, கூட்டரசு கோட்பாடு. இது என் தேசம். நீங்க நேஷனாலிட்டி சிட்டிசன்ஷிப்பையும் போட்டு குழப்பிக்கிறீங்க. நான் இந்திய நாட்டின் குடிமகன். நேஷனாலிட்டி, நான் தமிழன். இது என் நாடு, தமிழ்நாடு. பல நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைந்து வாழ்வது போல, பல மாகாணங்கள் அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவில் இணைந்து வாழ்வது போல, நாங்கள் பல தாயகங்கள், தேசிய இனங்களின் தாயகங்கள் இந்தியா என்கிற ஒரு நாட்டுக்குள், ஒரு குடியரசுக்குள் இணைந்து வாழ்கிறோம். அவ்வளவுதான். நீங்க குழப்பிக்கிறீங்க. பாஸ்போர்ட்ல சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் இருக்கும். உன்னுடைய கடவுள் சீட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே சிட்டிசன் ஆஃப் இந்தியா என்றுதான் இருக்கும். அதை விளங்கணும். இப்ப வரின்னா ஐயா சொல்ற மாதிரி இந்தியா இறையாண்மை கொண்ட, ஒருமைப்பாடு கொண்ட நாடா இருக்கணும்னா அந்தந்த மாநிலங்களுக்கான முன்னுரிமை கொடுக்கப்படும். அதிகாரத்தையும் நிர்வாகத்தையும் பரவலாக்க வேண்டும். அதான் கூட்டரசு கோட்பாட்டினுடைய முதன்மை தத்துவம். கல்வி எனக்கிட்ட கொடு, என் பிள்ளைய படிக்க வைக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும். மருத்துவம் கொடு, என் தாய் தந்தைக்கு, என் பிள்ளைகளுக்கு எப்படி மருத்துவம் பார்க்கணும்னு எனக்கு தெரியும். நீ நீட்டுன்னு ஒரு தேர்வை கொண்டு வந்த, அந்த தேர்வை நடத்துகிறவன் யார்? அமெரிக்காவின் புரோமெட்ரிக்ங்கிற ஒரு தனியார் நிறுவனம். இந்திய நாட்டில் சிறந்த மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற தேவை அமெரிக்க தனியார் நிறுவனத்திற்கு என்ன வந்தது? ஒன்றும் இல்லை. எப்படி இருக்கு? நீ மூக்குத்திய பரீட்சை எழுத போற என் பிள்ளைய
மூக்குத்திக்குல பிட்ட கொண்டு போயிருமோன்னு பரிசோதிச்ச நீ பார்டர்ல உள்ள வந்த பயங்கரவாதியை சோதிக்காம என்ன பண்ண நீ என்ன பண்ண? இந்த ஒரு வாரமா போர்னு ஒரே அக்க போர் இந்த நாட்டில். எதன் பொருட்டும் தமிழ் தேயர்கள் நாங்கள் போரை கொண்டாட முடியாது. போரின் பேரழிவை தாங்கிய இனத்தின் மக்கள் நாங்கள் சிந்திய ரத்தம் இன்னும் எங்கள் நிலத்தில் சிவந்து கிடக்கிறது. என் மக்களின் கண்ணீரும் கதறலும் இன்னும் எங்கள் காதுகளில் ஒலித்துக் கொண்டு இருக்கிறது. அந்த அவலத்தை, அந்த துயரத்தை நாங்கள் துடைத்தெறிந்து இன்னும் கடந்து விடவில்லை. உலகத்தீரே, போரின் பேரழிவு என்ன எங்களுக்கு தெரியும். பிறந்த எங்கள் பிஞ்சுகள் சிங்கள குழந்தைகளா தமிழ் குழந்தைகளா என்பது தெரியாமலே, வாய் திறந்து முதல் சொல்லை சொல்லாமலே நச்சு குண்டுகளுக்கு கருகி வீழ்ந்தார்கள். நாங்கள் உலக போரை எதிர்கொண்டோம். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னரும் தம்பி தங்கைகளே, நாம் உலக போரை எதிர்கொண்டோம். 20 நாடுகளின் துணை கொண்டுதான் இறுதி போரிலே விடுதலை புலிகளை நாங்கள் வீழ்த்தினோம் என்று ராஜபக்சையும் நானும் அமைச்சர் கோத்தபாயும் சொல்கிறார்கள் என்றால், 20 நாடுகள் எதிர்த்து நம்மோடு போரிட்டு இருக்கிறது என்றால் அது ஏறக்குறைய உலக போர்தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஒரு தேசிய இனத்தை அழித்து முடிக்க உலக போரை தொடுத்தவர்கள் இவர்கள். வேடிக்கை பார்த்திருந்தவர்கள். ஒரு தீவுக்குள் ஒரு இனத்தின் மக்கள் தன்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட சக மனித சாவு சகித்துக் கொண்டு நின்றவர்கள் இவர்கள். இன்று போர் என்று சொல்கிறார்கள். இந்த போரை எதிர்த்தால் நாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறோம் என்கிறார்கள். யார் தீவிரவாத ஆதரவாளிகள்? அறிவார்ந்த மக்கள், மனச்சான்று உள்ளவர்கள். பணம் மதிப்பிழப்பு, பணம் செல்லாதென்றால் தீவிரவாதம் ஒளிந்துவிடும் என்று சொன்னவர்கள் யார்? பிறகு எப்படி புல்வாமா மாவட்டத்திலே தாக்குதல் நடந்தது? எப்படி நடந்தது? 350 கிலோ வெடிமருந்தை ஏற்றிக்கொண்டு ஒரு வண்டி பல கிலோமீட்டர் பயணித்து வந்து உயர் பாதுகாப்பு பகுதி 800 மீட்டருக்கு ஒரு தடவை சோதனை சாவடி ராணுவ முகாம்கள் நிறைந்திருக்கிற பகுதியிலே 350 கிலோ வெடிமருந்தை சுமந்து கொண்டு ஒரு வண்டி வந்து ராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தி 42 வீரர்களை கொன்றது எப்படி? அப்ப என்ன சோதனை நடந்தது? ஆதார் கார்டு எதற்கு இந்த நாட்டிலே? சொந்த நாட்டு குடிமக்களை நம்பாது நாட்டின் பாதுகாப்பு என்ற ஆதார் கார்டு, ஆதார் அட்டை, கண்ணின் கருவிழி, கைரேகையை பதிவு செய்தீர்கள். எதற்காக? நாட்டின் பாதுகாப்பு. என்னையே எதற்காக? நாட்டின் பாதுகாப்பு. என் வீட்டிலே என்னையே இந்த தேசிய பாதுகாப்பு முகமையை ஏவிவிட்ட என்னையே எல்லையில என்ன செஞ்சது? என்ன செய்தது? எல்லாரிடத்திலும் ஆதார் கார்டு. ஏர்போர்ட்டிலே, விண்ணூர்தி நிலையத்திலே ஏறுகிற போது சீமானிடத்திலே அடையாள அட்டை கேட்கிற பெருமக்கள் எல்லையிலே என்ன புடுங்கிக் கொண்டிருந்தீர்கள்? என்ன பண்ணிக் கொண்டிருந்தீர்கள்? என்ன பண்ணிக் கொண்டிருந்தீர்கள்? ஒரு பகல்காம் சுற்றுலா தலம், பல ஆயிரம் மக்கள் கூடி கலைகிறார்கள். 30,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடி கலைகிறார்கள். பாதுகாப்பு இங்கே கேட்டால் அது சுற்றுலா தலமாக மாற்றியதே எங்களுக்கு தெரியாது. இது பதிலா? இது பதிலா? இது பதிலா? 200 கிலோமீட்டர் ஆயுதங்களோடு தீவிரவாதிகள் எப்படி ஊடுருவினான்? எப்படி ஊடுருவினான்? செத்தது 24 பேர், வந்தது எத்தனை பேர் யாருக்கு தெரியும்? கணக்கெங்கே? உள்ளே வந்து 20 பேரை பல மணி நேரம் நின்று அவன் படம் எடுப்பதோல வசனம் பேசி காட்சி எடுத்து சுட்டு கொண்டிருக்கிறான். அப்போ எங்கே இருந்தது ராணுவம்? வெடிச்சத்தம் கேட்டவுடன் ஓடி வந்தார்கள், சண்டையிட்டார்கள், அவர்களை சுட்டார்கள் வீரர்கள் என்ற செய்தி வந்தால் நாட்டு மக்களை பாதுகாக்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். சுட்டவன் தீவிரவாதி இஸ்லாம். உயிரை கொடுத்து சுற்றுலாவுக்கு வந்த மக்களை பாதுகாத்தவனும்
இஸ்லாமியன் தான். அதை எண்ணி பேசல, அதை எண்ணி பேசல. ஏனால் அது செய்தியாக்க கூடாது, அதுல அரசியல் இல்லை. வந்தான், தவற விட்டுட்டியே. எத்தனை பேர் வந்தான் தெரியாது, எப்படி வந்தான் தெரியாது, ஆயுதங்களோடு எப்படி வந்தான் தெரியாது. உள்ளே வந்து அத்தனை மக்களையும் சுட்டுவிட்டு திரும்பி பத்திரமாக சென்றான். எப்படி? இப்ப யார் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது? யார் தீவிரவாதிகளின் ஆதரவாளர்கள்? யார்? நான் என் வீட்டிலே பாதுகாப்பிற்கு ஒரு காவலரை வைத்திருக்கிறேன். அந்த காவலரின் பணி என்ன? என் மக்களே, என் உடன் பிறந்தார்களே, பாதுகாவலரின் பணி என்ன? திருடன் வந்தால் தடுத்து பிடிக்க, ஒருவேளை தவறிவிட்டால் திருடி விட்டு போகும்போது தடுத்து பிடிக்க, மறித்து பிடிக்க. இதுக்குத்தானே அவன் வரும்போதும் தடுக்கவில்லை, திருடி விட்டு போகும்போதும் தடுக்கவில்லை. ஆனால் தெருவில் போவார் வருவரெல்லாம் அடிக்கிறான். இது எப்படி இருக்குது? நீந்திரின்யா நீந்திரின்யா நீந்திரின்யான்னு தெருவில் போற அப்பாவி மக்களை எல்லாம் அடிக்கிறான். இது எப்படி இருக்குது? இதைத்தான் இந்தியா போர் என்ற பெயரில் செய்து கொண்டிருக்கிறது. நீ குண்டு போட்டு கொன்னவன் இந்த கூட்டத்தில் தீவிரவாதி சுட்டு கொண்டல, அதுல யாராவது ஒருத்தனா? இல்லை. இத்தனை கேள்விகள் இந்த நாட்டின் குடிமகன், குறிப்பாக தமிழ் குடிமகன், தமிழ் தேசிய மகன் பிரபாகரன் மகனிடத்தில் இருக்கு. இத்தனை கேள்வி. எந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லாம போர் போர், என்ன போர்? என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி கக்க போர். என்னடா புறாவுக்கு போறான், புறாவுக்கு போறான். கொடுமையா இருக்கு. என்னது இது? திடீர்னு இப்ப பாரு போறாங்க, அது இப்ப முடிச்சிட்டோம், போற முடிச்சிட்டோம். ஒரு கேள்வி, நீ சொந்த நாட்டு மக்களை பாதுகாக்க தவறிவிட்டாய், அதற்கு என்ன நடவடிக்கை? அதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சரும் ஏதாவது வருத்தம் தெரிவிச்சுக்கா? உள்துறை அமைச்சகம் வருத்தம் தெரிவிச்சுக்கா? ராணுவ தளபதிகள் மன்னிச்சுக்கிறீங்க குடிகள்கிட்ட வருத்தம் தெரிவிச்சுக்கா? இல்லை. சாராயம் காட்சி வித்தவன், சாராயம் குடிச்சு செத்தவன், இதை மறைக்க 10 லட்சம் கொடுத்தவர்கள் போல அந்த செயலை மறைக்க போர். இதான் நடந்திருக்கு. எப்படி இருக்கு பேர்? ஆபரேஷன் சிந்தூர். நாங்க என்ன சொல்றோம்? 26 பேர் செத்ததுக்கு ஆபரேஷன் சிந்தூர் வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். 840 பேர் சத்தம் இந்திய கடலுக்குள்ளே, அதுக்கு ஆபரேஷன் இந்தூர் அப்படின்னு ஒண்ணு போடுங்க. இந்து மகா கடலுக்குள்ள செத்ததுனால ஆபரேஷன் இந்தூர் போட்டு இலங்கையோட ஒரு போற போடு போடு. ஏன்? செத்தவன் தமிழன், கொன்னவன் சிங்களன், புத்திஸ்ட். புத்திஸ்ட் ஆல்சோ இந்து. எப்படி ஏமாத்துறான் பாரு. புத்திஸ்ட்லாம் இந்துனா சீனாவில் இருக்க புத்திஸ்ட்லாம் இந்துவா? என்ன சிரிக்கிறிய? சொல்லு. ஜப்பான்ல இருக்க புத்திஸ்ட்லாம் இந்துவா? ஒரு இளவும் இல்லை, ஒரு கேள்வியும் இல்லை. ஆந்திராவுக்குள்ள 20 பேரை சுட்டு போட்டார் சந்திரபாபு நாயுடு. போர் வேண்டாம், ஒரு அறிக்கை. இது தவறு, வருந்தத்தக்கது. இப்படியா செய்வது? ஒரு சின்ன கண்டனம் கிடையாது, இறந்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் செய்தி கிடையாது. மாநில உரிமையில் என்ன உரிமை நமக்கு இருக்கிறது? நம்முடைய பொதுச் செயலாளர் ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் சொன்னது போல, வரி 100 விழுக்காடு வரி, 75 விழுக்காடு அந்தந்த மாநில மக்களுக்கு, 25 விழுக்காடு பொது நிதியாக தருவோம். நாட்டின் பாதுகாப்பு, பணம் அச்சிடுதல், வெளியுறவுத்துறை, இதை வைத்துக்கொண்டு மீதி எல்லாம் அந்தந்த மாநில மக்களின் வசதிக்கேற்ப சட்டங்களை திட்டங்களை தீட்டிக்கொள்ள உரிமையை, நிர்வாகத்தை, அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும். இதுதான் ஒவ்வொரு தேசிய இனங்களுக்குமான தன்னுரிமையா இருக்க முடியும், கூட்டரசு கோட்பாட்டின் முதன்மையான நோக்கமா இருக்க முடியும். நாங்கள் தமிழ் தேசிய தலகர்த்தாக்களும் எங்கள் தந்தைகளும் பிள்ளைகளும் இந்த இடத்தில் பேசுவது
தமிழ் தேசிய மக்களின் உரிமைக்காக மட்டும் அல்ல, இந்தியாவில் வாழ்கிற ஒவ்வொரு தேசிய மக்களின் உரிமைக்காகவும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பேசிய நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்னது போல, இந்த நிலத்தில் எது ஒன்றையும் முதலில் உரிமைக்காக நின்றவன். இந்தி திணிப்பு முதலில் எதிர்த்தவன் தமிழன், ஜிஎஸ்டி முதலில் எதிர்த்தவன் தமிழன், என்ஐஏ எதிர்த்தவன் நம்ம தான், நீட்டு எல்லோரும் அமைதியா இருப்பான், நாம மட்டும்தான் எதிர்த்தோம். ஏனென்றால் இங்கு மட்டும்தான் கலப்பில்லாத தூய இனம் இன்னும் உயிர்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் அறிவார்ந்த பெருமக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கிகள், இன்றைக்கு தமிழில் படித்தவர்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு 75 விழுக்காடு அரசு பணியிலே வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய பேரியக்கம் தீர்மானம் நிறைவேற்றுகிறது. அதை அப்படியே நாம் ஏற்கிறோம். அவர்களுடைய ஒவ்வொரு கோரிக்கையும் நாம் ஏற்கிறோம். அது தத்துவமாக இருக்கிறது, அது சிந்தனையில் இருக்கிறது. ஆனால் உங்கள் பிள்ளைகள் ஒரு நாள் இந்த நிலத்தின் அதிகாரத்தை வென்று அதை செயல்படுத்தி காட்டுவோம் என்கிற உறுதியை இந்த மாநாட்டில் நாங்கள் ஏற்கிறோம். எனவே கூட்டரசு கோட்பாட்டினுடைய கோரிக்கையை வலியுறுத்தி தீர்மானங்களை படித்து உங்களுக்கெல்லாம் தெளிவுபடுத்தி விட்ட பிறகு, நாம் இழந்துவிட்ட உரிமைகளை பாதுகாக்க, மீட்க இருக்கிற உரிமையை பாதுகாக்க நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து போராட வேண்டியிருக்கிறோம். இன்றைக்கு தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்று அண்ணன் ஆராஸ் அவர்கள் வரை பேசுகிறார். தமிழ் செம்மொழியாக இருந்ததா இல்லை நீங்கள் பெற்றுக் கொடுத்தீர்களா? தமிழை செம்மொழியாக நீங்கள் ஆக்கினீர்களா? என் மொழிதான் உலகின் எம்மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி. அது உலகில் எல்லா அறிஞனும் மொழியல் அறிஞனும் ஒத்துக்கொள்வான். என் மொழி செம்மொழி. அதை செம்மொழி என்று இந்திய அரசை அங்கீகரிக்க சொல்லு இந்தியாவை செம்மொழின்னு சொல்லி சொன்னீங்க. இது எப்படி இருக்கு? அதுக்கு ஒரு பெருமை. நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம். பெற்றுக் கொடுத்த செம்மொழி பெருமக்கள் வணிகர் சங்க மாநாட்டில் தமிழ் வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார்கள். நானெல்லாம் திருமண வீட்டிற்கு செல்கிற போது குழந்தைகளுக்கு தமிழிலே பெயர் வைக்க சொல்லி பேசுவேன். அதுபோல நீங்கள் உங்கள் கடைகளை, வணிக நிறுவனங்களை பிள்ளைகளாகத்தான், குழந்தைகளாகத்தான் பாவிக்கிறீர்கள். அதனால் நீங்களும் உங்கள் கடைகளுக்கு, உங்கள் வணிக நிறுவனங்களுக்கு தமிழிலே பெயர் வையுங்கள். குறிப்பாக ரெயின்போ என்று இருந்தால் அதை ரெயின்போ என்றே தமிழில் எழுதுங்கள். ஐயோ, நீங்க சிரிக்கிறதுக்காக நான் சொல்லல, சத்தியமா அப்படி பேசியிருக்காப்ல. அதை வானவில் அப்படி எழுதுங்க அப்படின்னு சொல்லல. தமிழ் வளர்க்கிறார்கள் செம்மொழி நாயகர்கள், தமிழ் வளர்க்கிறார்கள். இவர்களை ஒழிக்காமல் உன் மொழிக்கு மீட்சி இல்லை, உன் இனத்திற்கு எழுச்சி இல்லை, வளர்ச்சி இல்லை, பாதுகாப்பு இல்லை, தமிழனுக்கு உரிமை இல்லை, தமிழ் நிலத்திற்கு ஒண்ணுமே. மீத்தேன் ஈத்தேன் எடுக்க கையெழுத்து போட்டியில தெரியாம போட்டேன். அப்ப நமக்கு என்ன சொல்லுது? தெரியாம அறிவாலயத்தை எம்பேருக்கு மாத்தி கொஞ்சம் எழுதி கொடுத்துருங்கள, தெரியாம கையெழுத்து. அதனால் மாநில உரிமைக்கும் கூட்டரசு கோட்பாட்டுக்கும் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் 5000 கிலோமீட்டர் தூரம். அதனால் அறிவார்ந்த பெருமக்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை, முன்வைத்த கோரிக்கைகளை உள்வாங்கிக் கொண்டு எதிர்வரும் காலங்களில் நாம் இதை நிறைவேற்றி காட்ட அரும்பாடு ஆற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்பதுதான் இந்த மாநாட்டினுடைய வெற்றி. இன்று பிறந்த நாள் காண்கிற
தமிழ் தேசிய அரசியலின் பிதாமகன் நம்முடைய பேராசான் அப்பா மணியரசனுடைய பிறந்த நாளுக்கு நாம் சொல்லுகிற உண்மையான வாழ்த்து செய்தியாக இருக்க முடியும். எனவே அறிவார்ந்த பெருமக்கள், அன்பு தம்பிதங்கைகள், கூட்டரசு கோட்பாட்டை நிறைவேற்ற நாம் அரும்பாடு ஆற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்போம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். நாம் தமிழர். உணர்ச்சி மிக்க உரையாற்றிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தஞ்சை மாநகர செயலாளர் தோழர் ராமசாமி அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்கள். மயில் வேட்டைக்கு போன அரசன் மயில் இறகுகளை பொறுக்கி வந்த நேரத்தில் மயிலிறகு மீட்ட மாவீரனே என்று முழக்கமிட்ட வீரர்களைப் போல தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் இருக்கிற நிலையில் தமிழ் இனத்தினுடைய உரிமைகளை மீட்பதற்காக கெடல் எங்கே தமிழர் நலன் அங்கெல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்கிற தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்கள் சிறப்புரை ஆற்ற வருகிறார். கூட்டரசு கோட்பாட்டு சிறப்பு மாநாட்டிற்கு பெரும் எண்ணிக்கையில் திரண்டிருக்கும் தமிழ் பெருமக்களே, இந்த மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் கூட்டரசை வலியுறுத்தி தேசிய இன தாயக உரிமையை மீட்க உறுதியெடுத்து எழுச்சி உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் எழுச்சி நாயகர் செந்தமிழன் சீமான் அவர்களே, இந்த அரங்கில் நிறைவரங்கில் தொடக்க உரையாற்றிய தமிழ் தேசிய பேரியக்க பொதுச் செயலாளர் அன்பு தோழர் வெங்கட்ராமன் அவர்கள் ஒரு மேடை பேச்சில் அரசமைப்பு சட்ட விவாத நுணுக்கங்களை அனைவரும் புரிந்து கொண்டு பாராட்டும் வகையில் பேசலாம் என்பதை மெய்ப்பித்து காட்டினார். நுட்பங்களை எல்லாம் எடுத்து சொன்னார்கள், நடந்த செய்திகளை எல்லாம் சொன்னார்கள். அதுபோல் அதற்கு முன்னர் நடந்த அந்த கூட்டரசு கருத்தரங்கு ஒன்று, ஆளுநர் பதவி தேவையா, வரி விதிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்க வேண்டும், உள்ளாட்சி தேர்தலை நடத்தாதவர்கள் மாநில சுயாட்சி பேசுவது உண்மையா என்ற பல்வேறு தலைப்புகளில் சிறப்பாக ஆய்வு கருத்துக்களை வைத்தார்கள். அதற்கு முந்தைய அரங்கில் நம்முடைய ஆய்வாளர்கள் ஐயா பேராசிரியர் தெய்வநாயகம், நம்முடைய பேராசிரியர் இளமுருகன் அவர்கள், அதுபோல தம்பி மன்னர் மன்னன் அவர்கள் மற்றும் நம்முடைய ஆய்வாளர்கள் மிகச் சிறப்பாக ஒரு கருத்துரையை இலக்கியம் குறித்தும் தமிழ் குறித்தும் தமிழர் வரலாறு குறித்தும் இங்கே பேசியிருக்கிறார்கள். அதுபோல் அரங்கம் எழுச்சியாக நடந்தது. இப்படி பன்முகத்தோடு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து நிறைவடையும் கட்டத்திலே நிற்கிறது. இங்கே கலை நிகழ்ச்சிகள் நடத்தியவர்கள் செங்கிப்பட்டி கலைக்குழுவாக இருந்தாலும், தொடக்க நிகழ்ச்சியாக நம்முடைய பெண்ணாடம் முருகன்குடி தோழர்கள் நடத்திய
அந்த மரபு வழி கலையாட்டம் பறையாட்டமாக இருந்தாலும், பிறகு நடந்த சிலம்பாட்டமாக இருந்தாலும், சிதம்பரம் தோழர் எல்லாளனுடைய பயிற்சியில் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், ஆண்கள் பெண்கள் நடத்திய மல்லர் கம்பம் என்ற வீர விளையாட்டு இருக்கிறதே, அதை பார்க்கும் பொழுது சித்தர்கள் பாடிய பாடல்கள் தான் நினைவுக்கு வந்தது. பல பாடல்கள் சித்தர்கள் உடம்பை அப்படித்தான் பாடியிருக்கிறார்கள். சித்தர்கள் ஒன்று கற்பனையாக பாடவில்லை, அவர்கள் செய்ததைத்தான் பாடியிருக்கிறார்கள் என்பதை எனக்கு இந்த மல்லர் கம்பத்தை பார்க்கும் பொழுது அப்படியே வந்தது, அப்படியே நினைவூட்டியது. அப்படி ஒரு பன்முகத்தன்மையோடு நம்முடைய பிள்ளைகள், பெண் குழந்தைகள் அருமையான தமிழ்த்தாய் வாழ்த்தை, நம்முடைய பாவேந்தருடைய வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாவேந்தர் பாடலைத்தான், அந்த வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற அந்த பாடலைத்தான் தமிழ்த்தாய் வாழ்த்தாக தமிழ்நாட்டிலே வைக்க வேண்டும் என்று கோரி வருகிறோம். நாமும் நாம் தமிழர் கட்சியும் தங்களுடைய நிகழ்ச்சிகளில் வாழ்வினில் செம்மையை செய்பவள் என்ற தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடித்தான் தொடங்குகிறோம். அதாவது சட்டப்படி வரும்போது வரட்டும், நடைமுறையில் சட்டமாகட்டும். இது டிஃபேக்டோ ஆக்ட் என்பார்கள். அதுபோல் நம்முடைய பாவேந்தருடைய வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடல் அருமையான தமிழ்த்தாய் வாழ்த்து. புதுச்சேரியிலே காங்கிரஸ்காரர்களும் மற்றவர்களும் அதை கடைபிடிக்கிறார்கள். திராவிட மாடல் மறுக்கிறது தமிழ்நாட்டிலே. இதை பற்றியெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு கவலையே இல்லை. நாற்காலிதான், ஆரியமா திராவிடமா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் நாற்காலிக்கு எப்படி அரசியல் என்பதுதான். ஒரு பெரிய கட்சி, எதிர்கட்சி இதை பற்றியெல்லாம் பேசணும். தமிழ் இனத்தில் பிறந்துவிட்டு இதை பற்றியெல்லாம் சொல்லாத திமுகவினுடைய இன்னொரு பிராண்டா இருந்து என்ன பயன்? அதிமுக. அதுபோல் அந்த நிகழ்ச்சியை பாடிய பிள்ளைகள், அதன் பிறகு பாடிய நம்முடைய பெண் பிள்ளைகள் அருமையாக பாடினார்கள். பாவேந்தர் பாடல்களையும் பாடினார்கள். அடுத்ததாக கண்காட்சி சிறப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழர் வரலாற்று கண்காட்சி. அந்த தொல்லியல் துறையிலே பணிபுரிகின்ற இளைஞர்கள், கல்வெட்டு பாடம் நடத்தக்கூடிய திரையன் போன்ற இளைஞர்கள், அவர்கள் சேகரித்த தமிழருடைய ஆயுதங்கள், கற்கள், படங்கள் இவையெல்லாம் தமிழர் வரலாற்று காட்சியாக இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. காலையிலே திறந்தோம். தமிழ் தேசிய பேரியக்கம் தமிழர் உரிமைக்காக, தமிழர் வாழ்வுக்காக, ஈழத் தமிழர்களுக்காக, காவேரிக்காக நடத்திய போராட்டங்கள் போன்ற பல போராட்டங்களை தமிழ் தேசிய பேரியக்க வரலாற்று கண்காட்சியாக அங்கே வைத்தார்கள். அது அங்கே சிறப்பாக நடந்தது. இப்படி பல்வேறு வேலைகள் இங்கே நடந்திருக்கிறது என்றால், இந்த கூட்டு அரசு கோட்பாடு என்பது ஒரு கூட்டு உறவு தோழமையோடு, உறவோடு இந்த வேலைகளை பலரும் பகிர்ந்து கொண்டார்கள். தஞ்சையிலே மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும், ஏன் வெளிநாடுகளில் உள்ளவர்களும் வலைத்தளங்களிலே பகிர்ந்தார்கள், இந்த செய்திகளை பகிர்ந்தார்கள். இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கலாம். அப்படி பல பேருடைய உழைப்பு, வலைவழி வைத்திருக்கக்கூடிய நண்பர்கள், யூடியூப் வைத்திருக்கக்கூடிய நண்பர்கள் செய்தியை நன்றாக பரப்பினார்கள். இங்கேயும் வந்திருக்கிறார்கள். நமக்கு வேண்டியவர்கள், தமிழ் தேசிய கருத்துடையவர்கள், வேறு கருத்துடையவர்கள் என எல்லாருமாக சேர்ந்து இந்த மாநாட்டை முன்கூட்டியே, அதுவும் என்னிடம் சொல்லாமல், எனக்கு பிறந்த நாள் என்று அவர்களாக இந்த நிகழ்ச்சி என்னுடைய பிறந்த நாளுக்காக வைக்கப்பட்டது என்று எடுத்துக்கொண்டு விட்டார்கள். அது விபத்தான கோயின்சைடன்ட். அது அவர்களுக்கு தெரியாது. இந்த பிறந்தநாள் பக்கியவையெல்லாம் அவருக்கெல்லாம் அன்றைக்கி அந்த ஞாபகம் இல்லை. சனிக்கிழமை நல்லது, மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 6 முறை வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு போகிறான், திங்கக்கிழமைக்கு போகிறவர்கள் என்பதற்காக சனிக்கிழமை வைக்கப்பட்டது. அடுத்தடுத்து ஒரு பெரிய திருமண நிகழ்ச்சியெல்லாம் இல்லாத நாளாக இருக்கட்டும் என்று நினைத்து வைக்கப்பட்டது தான். அது பிறந்தநாள் வந்ததுனால பல பேருக்கு இயல்பாக அப்படி நாங்கள் நினைத்து வைத்திருந்தோமோ என்று கூட நினைக்கலாம். ஆனால் அது அப்படி இருந்தது. ஆனாலும் அந்த நிலையிலும் அந்த கருத்திலும்
பலர் தங்கள் விருப்பப்படி கருத்துக்களை வழங்கினார்கள். அதில் நம்முடைய ராவணா தொலைக்காட்சி இருக்காரே தம்பி ஏகலைவன் என்னிடம் சொல்லாமல், யாரிடம் சொல்லாமல் என்னிடம் சொன்னது, கல்லூரி மாணவர்கள் ஒரு 5 பேர் கேள்வி கேட்பார்கள், நீங்கள் விடை சொல்ல வேண்டும் என்றுதான் என்னை அழைத்தார். அங்கே போனால்தான் முதல் நாள் தான் தெரிகிறது இது பிறந்த நாளுக்காக ஏற்பாடு செய்தது, செந்தமிழன் சீமான் அவர்கள் வருகிறார்கள் என்பதெல்லாம் எனக்கு முன்கூட்டியே தெரியாது. அவர் 10 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட பேசி வாங்கிய தேதி அது நீங்க சொன்னா ஒத்துக்க மாட்டீங்கன்னு நான் அப்படி சொல்லல அப்படின்னாரு. சரி, நடந்துருச்சு. ஐயா களஞ்சியம் உள்பட எல்லாம் இருந்து சிறப்பாக நடத்தி இந்த மாநாட்டு செய்தி அப்படி போனது. பரவலாக பல முனையில பல பேரும் எடுத்து உழைத்து இந்த செய்தி இங்கே வந்திருப்பவர்கள் மட்டுமல்ல உலகெங்கும் போயிருக்கிறது. அதனால நார்வேயிலிருந்து நம்முடைய நண்பர் ஒரு வாழ்த்து மடல் அனுப்பி இப்ப கொடுத்தார்கள் அல்லவா, அவர்களுக்கெல்லாம் இந்த செய்தி, இந்த மாநாட்டு செய்தியும் போயிருக்கிறது. இப்படி பலருடைய உழைப்பு, இது எல்லாருடைய விருப்பமான உழைப்பு, மனத்திலே இருக்கின்ற வேகம். தமிழ் இனம் ஒடுக்கப்பட்டிருக்கிறது, உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது, நம் இனம் அழிந்து விடுமோ, தாயகம் சிதறி விடுமோ என்ற அச்சம் ஒவ்வொருவர் மனத்திலும் எழுந்து அது ஊக்கமாக எதிர்வினையாற்ற செய்திருக்கிறது. அதுதான் இந்த மாநாட்டு வேலையை பலரும் சேர்ந்து செய்வதாக செய்தது. பல தோழர்கள் நேற்று மாலையிலிருந்து இரவு பகலாக இங்கே அலங்கார வேலைகளை செய்கிறார்கள். குடந்தையிலிருந்து உணவு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவர்கள் செய்கிறார்கள். இப்படி பலர் பல வகையிலே உழைத்து இந்த மாநாடு என்பது சிறப்பாக நடந்திருக்கிறது. எல்லாரும் கூடியிருக்கிறோம். இதில் நாம் பேசக்கூடிய கருத்துக்கள், பேசியிருக்கிற கருத்துக்கள் தமிழ் உலகத்தில் தமிழர்களிடம் தாக்கங்களை உண்டாக்கி மாற்றங்களை விளைவிக்க வேண்டும். இதில் தொடர்ச்சி வேண்டும். பேசி விட்டுவிடக் கூடாது. இது தொடர்ச்சி வேண்டும். இதில் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்திற்கும் ஒத்த நிலைப்பாடு இருக்கிறது என்பது இப்பொழுது தெரிய வரும் பொழுது பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது. தேர்தலில் நிற்கலாம், அது தவறல்ல. நிற்காமல் ஒப்படைத்துக் கொண்டு வேலை செய்யலாம், அதுவும் தவறல்ல. ஆனால் ஒருவர் ஏதோ எதிரி போல் நினைத்துக் கொள்கிறார்களா மற்றவர்கள்? அப்படி நாங்கள் நினைத்துக் கொள்வது இல்லை. இதே கொள்கையை நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து பேசும் பொழுது இன்னும் கூடுதல் வீச்சு பெறும், கூடுதல் பரப்புக்கு போகும். மற்றவர்களும் எடுக்கலாம். இந்த கூட்டரசு கோட்பாடு இந்தியாவை ஒரு உண்மையான பெடரேஷனாக மாற்று என்பது ஒரு கட்சியின் கோரிக்கை அல்ல, ஒரு இனத்தின் கோரிக்கை, ஒரு தாயகத்தின் கோரிக்கை. இது ஒரு அமைப்பின் கோரிக்கை அல்ல. எல்லாரும் நான் சொல்லுகிறேன், திரும்ப திரும்ப சொல்வது, தமிழன் என்றால் அதில் முற்போக்குவாதியும் இருப்பான், பிற்போக்குவாதியும் இருப்பான், நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். அது பிறப்பால் வருவது தமிழன் என்ற அடையாளம், ஒரு இனம். அதிலே முற்போக்கு கருத்துக்கள் அதிகம் இருக்கும் பொழுது இந்த தமிழ் இனம் முற்போக்கானது, அறம் சார்ந்தது. அவருடைய இலக்கியத்தை பிடிக்கும் பொழுது இப்படி அறம் சார்ந்ததா, நீதியோடு வாழ்ந்திருக்கிறது, வீரத்தோடு வாழ்ந்திருக்கிறது என்று சான்றுகள் கிடைக்கின்றன. ஒரு இனத்திலே இடதுசாரி இருப்பான், வலதுசாரி இருப்பான். இனத்தை மாற்ற முடியாது. ஆனால் ஒரு கயிறு திரித்து செயற்கையாக சொல்லக்கூடிய இந்தியனில் இடதுசாரி இருப்பானாம், வலதுசாரி இருப்பானாம், தமிழனில் இருக்க மாட்டானாம். தமிழன் பெருமையை பேசினா வலதுசாரி, வகுப்புவாதி. தமிழன் முதலமைச்சர் ஆகணும்னு பேசினா வகுப்புவாதி. ஏன் சொல்றாங்க? கர்நாடகத்தில் யாரும் சொல்றாங்களா கன்னடம் தான் முதல்வர் ஆகணும்? ஆந்திராவில் யாரும் சொல்றாங்களா தெலுங்கர் தான் முதல்வர் ஆகணும்னு சொல்றாங்களா? கேரளாவில் யாரும் சொல்றானா மலையாளி தான் முதல்வர் ஆகணும்னு? ஏன்? அவன் தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஏன் சொல்றாங்க? அவனுக்கு என்ன தேவை இருக்கு? இப்ப இதனுடைய காரணங்களை அறியாம அவரு சும்மா இனம் பேசுவாருப்பா. சரிப்பா, ஏப்பா பேசுறாரு? காளமாட்டு உதுகுல காக்கா ஏப்பா கொத்திக்கிட்டு இருக்கு, புண்ணு இருக்கு, எது கொத்திக்கிட்டு இருக்கு? ஏன் சொல்றாங்க? இந்த இனம் தாங்க, இந்த தமிழ் இனம் தான். இந்த புயலுக்கு சொன்னார் பாருங்க ஐயா சீமான் சொன்னார், திரு இடம்னு ஒரு பொண்ணு யார் நம்ம கனிமொழி சொல்லுது, எல்லாம் கடைசி கழிச்சது திரு இடம். நான் கேட்டேன் தான், அது என்ன புறம்போக்கா அந்த இடம்னு கேட்டேன். யாரு
அருள்மொழியா மன்னிக்க வேண்டாம். அருள்மொழி தான். அருள்மொழி திராவிட கழக வழக்கறிஞர், நல்லா பேசுறவங்க, ஆய்வு பண்ணக்கூடிய பொண்ணு, நல்ல மதிப்பு உண்டு. கடைசியில் அந்த அம்மா வந்து சொல்றாங்க, திரு இடம்னு வச்சு ஒரு இடம், அது மதிப்போட சேர்த்து திரு இடம்னு சொன்னாங்க. அந்த ஒரு இடங்கிறதுனா புறம்போக்கு இடமா? 5000 ஆண்டுக்கு முன்னாடி தமிழ் நிலங்கிறாருங்க, தமிழ்நாடுங்கிறான். எவனுக்கு இருக்குது? இங்கே அருமையாக அதையெல்லாம் தோழர் தீவை அவர்களும் எடுத்து சொன்னார்கள். எவ்வளோ 1000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்றான். புறநானூரில் தமிழகம்ங்கிறான், அகநானூரில் தமிழகம்ங்கிறான். பரிபாடல் சங்க இலக்கியத்தில் தண்டமிழ் வேலி தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்கு என்னடா எல்லைன்னா தன்மை பொருந்திய குளிர்ச்சியான தமிழ் பேசுகிற மக்கள் வாழக்கூடிய எல்லை தாங்கிறான். என்ன 18ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிச்சானே? ஐரோப்பாவில் அடி கண்டுபிடிச்சிக்கலாம். எங்காலும் 3000 ஆண்டுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டான். ஐரோப்பியர்கள் நீங்க வந்து மார்க்கெட்டு கிரிக்கெட்டு பேர் கிளப்பீங்க. அந்த மாதிரி ஒரு இனம், இயற்கையான ஒரு இனத்தில் வந்து அவர்கள் சொந்த தாயகத்திலேயே ஒரு தலைவரா வர முடியவில்லை, ஒரு முதல்வரா வர முடியவில்லை. வேற்று இனத்தார் தான் வர முடிகிறது. வரலாம் வேற்று இனத்தார், அவர்கள் தான் வருவார்கள், தமிழன் வரவே முடியாது அப்படின்னா என்னன்னு கேட்கிறேன். அதை விட்டுட்டு இருப்பாங்களா? அதனால இங்க நம்ம வந்து வந்து பாருங்க, சிபிஎம்ல தமிழ்நாடுன்னே சொல்ல மாட்டாங்க, தமிழ் மாநிலம் என்பார்கள். தமிழ்நாடுன்னு சொன்னா அது பிரிவினைவாதம், இனவாதம், இன வெறி. சொல்ற ஆள் பூரா தமிழன், தமிழச்சிக்கு பிறந்த கூட்டம். எப்படி மூளையை மாற்றி வச்சுக்கிறாங்க பாருங்க. பிராமண தலைவர்கள் மாற்றி வச்ச மூளை அது. தமிழ்நாடு என்று நாங்கள் பார்லிமெண்ட்லேயே தீர்மானம் கொண்டு வந்தோம், எல்லாம் கொண்டு வந்தீங்கப்பா. 70களுக்கு பிறகு என்னாச்சு கதை? 70களுக்கு பிறகு அவ்வளவு மோசம். தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதான், தமிழ் மாநில கமிட்டின்னு போடுவாங்க. இப்ப எப்படின்னு தெரியல, ஆனா சிபிஐ தமிழ்நாடுன்னு போடும், சிபிஎம் தமிழ் மாநில கமிட்டின்னு போடுவாங்க. இப்படி போடுறவங்களை அனுமதிக்கிறானே அவன் தமிழன் தமிழச்சியா? அனுமதிச்சு தானே இருக்கிறோம் நம்ம. முற்போக்குன்னு கம்யூனிஸ்ட் லெனின் தான் தேசிய இனங்களுடைய உரிமை பற்றி சிறப்பாக சொல்லி நடைமுறைப்படுத்தி காட்டினார் சோவியத் யூனியன்ல. ரஷ்யன் அந்த நாட்டில் குடிமகனுக்கு இனப்பேர் இருந்தது, நேஷனாலிட்டி, அதை சொல்லக்கூடாது. இன்னமே சோவியத் குடியரசு குடிமகன் சொல்லுங்கன்னு சொன்னாரு. அந்த நாட்டுக்கு ரஷ்யான்னு ஜார் வச்சிருந்தா அந்த காலத்து பரம்பரை பேர் அது. அவன் பிடிச்ச பகுதிகள் அதெல்லாம் இணைச்ச பிறகு ரஷ்யா என்பது ஒரு மாகாணத்துக்கு பேரு. அவன் பேர் அவன் வச்சுக்கோங்க. ஒன்றொன்றும் மாகாணம் அல்ல, குடியரசு என்றார். அந்த நாட்டுக்கு பேரை மாத்தினார் லெனின். யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்ஸ், சோவியத் சோசியலிச குடியரசுகளின் ஒன்றியம் என்று நாட்டின் பெயரை மாற்றியவர் கம்யூனிஸ்ட் ஆசான் லெனின். ஆனால் இங்கே கம்யூனிஸ்டுகள் இந்தியன் என்றால் கூட மார்க் குறைச்சன்னு பாரத்னு பேசுறான். டெல்லியில போய் பாருங்க, கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல பாரதிய கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு போர்டு இருக்குங்க. இங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இங்க வடநாட்டில் டெல்லியில எல்லாம் பாரதிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி. யாரு பாரதிய? ஆரிய புராண கதாபாத்திரம். இந்த பாரதம் வர வேண்டியிருக்குன்னு கேட்டவங்க யாரு? இந்து மகா சபை, RSS. இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதும் பொழுது பாரதத்தை இந்தியான்னு சொல்லக்கூடாது, இதை பாரதம் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்தார்கள், ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அப்பதான் சமரசமாக இந்தியா என்கிற பாரதம் என்று மாத்தினாங்க. காங்கிரசுக்கு அந்த கொள்கை தான். ஆரிய பிராமண ஆரிய வைசிய இந்தி ஏகாதிபத்தியவாத கட்சி காங்கிரஸ். அதனுடைய திமிரெடுத்த தம்பி பாஜக. ஆரிய பிராமண ஆரிய வைசிய ஆரிய இந்தி ஏகாதிபத்தியவாத கட்சிகள் இதெல்லாம். இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி எப்ப எடுத்தாலும் பாருங்க, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி பாரு. வெக்கம் இல்லை உனக்கு? இந்தியா என்று சொல்றது பரவாயில்ல, இருக்கிறோம் சொல்லிட்டு போறோம். அவன் சொல்ற பாரதத்தை ஏத்துக்கிறிய, என்ன அர்த்தம் அது? இன்னைக்கு வரல மதராஸ் சொல்லிட்டு இருக்கான். டெல்லிக்கு போனீங்கன்னா மதராசிங்கிறான் நம்மள.
இந்திக்காரன் தமிழன்னு சொல்றது இல்ல. மதராசி டெல்லியில வடக்க. ஏன் இந்த பாரதம்? அவனுடைய புராணத்தை நீ ஏத்துக்கிற, அவன் தான் தலைவன், அவனுக்கு கீழே நீ சூத்திரன், நீ பஞ்சமன் என்பதை ஏத்துக்கிற. பாரதம் என்று நீ சொன்னால் உன்னை நீ சூத்திரன் என்றும் பஞ்சமன் என்றும் ஏற்றுக்கொள்கிறாய் என்று பொருள். அந்த முற்றிலும் இந்த இந்தியாவை கைவிட்டு பாரதம் கொண்டு வர போறான். இந்தியா என்பதிலாவது சிந்து நதி அடையாளம் இருக்கு. சிந்து நதியை வச்சுதான் இந்தியான்னு சொன்னானுங்க கிரேக்கர்கள். இந்து அவனுக்கு எஸ் சவுண்ட் இல்லையா முதல் எழுத்துல கிரேக்கர்கள். ஹிந்துன்னா ஈரானியர்கள், அதான் ஹிந்துஸ்தான். அப்படி இப்படிலாம் வந்தா இந்தியான்னு வந்திருக்கு. ஒரு வியாபார கம்பெனியின் பேர் இந்தியா என்பது, வேற ஒன்றும் இல்லை. லண்டனில் பதிவு செய்யப்பட்ட வெள்ளைக்கார வணிக கம்பெனியின் பெயர் தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வியாபார பேரை தான் வச்சுட்டான் என் நாட்டுக்கு கூடாது. அவன் வச்சான். இதுக்கு எந்த நாடு பேர் சொல்றது தெரியாம அதை ஏத்துக்கிட்டு நடைமுறையில் போயிட்டானுங்க. அதாவது தொலைஞ்சிட்டு போகுது. பாரதம் பாரதம் என்று சொல்றது நம்ம நடைமுறையில் சொல்லக்கூடாது என்பதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கூட்டு அரசு என்பதில் கவனமா நம்ம சொல்லணும். முதலில் ஆளுநர் பதவியை ஒழிச்சு கட்டு. இந்த ஒரு மோசடி, இந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதும் போது மோசடி நடந்திருக்கு பாருங்க. கவர்னர் ஜெனரல்னு வச்சிருந்தான்ல அவன் வெள்ளக்காரன், இவன் மாநிலத்தில் இருக்கவன் கவர்னர், தலைமை கவர்னர் டெல்லியில் இருப்பான் வெள்ளக்கார ஆட்சியில். அந்த கவர்னர் ஜெனரல் எங்க 47க்கு பிறகு ஏன் இல்லை? 50ல இருந்து ராஜாஜி கூட கவர்னர் ஜெனரலாக இருந்தார், அந்த பதவி இருந்தது. முதல் கவர்னர், கடைசி கவர்னர் ஜெனரல் அவர் ராஜாஜி. ஏன் கவர்னர் ஜெனரல் இல்ல? அசிங்கம் அது. லண்டனில் இருந்து கொண்டு அதிகாரியை வைத்து ஆளுகின்ற ஏகாதிபத்தியம் உருவாக்கிய பதவி அது. ஆளுநர் பதவி, ஆளுநர் தலைமை ஆளுநர் பதவி. கவர்னர் ஜெனரல் என்பவன் தலைமை ஆளுநர். எனவே ஆளுநர் பதவி லண்டனிலிருந்து ஆளுகிறவன், அவனுடைய அதிகாரியினுடைய பேர் அது. அது தலைமை ஆளுநர் நமக்கு வேண்டாம், அதை குடியரசுத் தலைவராக மாற்றுவோம். நாடாளுமன்றத்தின் இரு அவை உறுப்பினர்களும் சட்டமன்றங்களின் உறுப்பினர்களும் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஜனநாயக தலைவராக, குடியரசுத் தலைவராக மாற்றுவோம் என்று மாத்தினீங்கல்ல. டெல்லிக்கு ஏன் சென்னைக்கு கவர்னரை நீக்கல? ஏனென்றால் அன்றைக்கு லண்டனுக்கு அடிமையாக இருந்தோம், அவன் கவர்னர் வைத்திருந்தான் ஆங்கிலேயன். அதன் பிறகு டெல்லிக்கு அடிமையாக, காலனியாக இருக்கிறோம், அவன் கவர்னர் வைத்திருக்கிறான். காங்கிரஸ்காரனுடைய எண்ணம் அதுதான், கான்ஸ்டிடியூஷனை எழுதியவருடைய எண்ணம் அதுதான். காலனிகள் இருக்க வேண்டும், டெல்லி அப்படியில் சுதந்திரமாக இருக்க வேண்டும். அது இந்திக்காரன் நாடு, அது ஆரியன் தேசம், சுதந்திரம் பெற்ற ஆரிய தேசம் இந்தியா என்பது. டெல்லிக்காரன் நாடு, இந்திக்காரன் நாடு. அது 10 மாநிலம் இருக்கான் இந்தியில பேசிக்கிட்டு, ஆட்சி மொழி கல்வி மொழியாக வைத்துக் கொண்டிருக்கிறான். 225 எம்பிக்கள் அவனுக்கு இருக்கிறான் இந்திக்காரனுக்கு மட்டும். நீங்க இந்த 39 59 ஆனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, 69 ஆனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. கண்ணுக்கு தெரியாத சிறுபான்மை. மிக மிக கொடிய ஒடுக்குமுறை கருவி இந்தியாவிலேயே இந்திய நாடாளுமன்றம் தான். நான் கேட்கிறேன், எங்க ஊர் ஆச்சாம்பட்டி, எங்க ஊர்ல ஃபாரஸ்ட் இருக்கு, சின்னதா இருக்கு, ஒரு காடு இருக்கு. அந்த காட்டில் ஒரு தொழிற்சாலை நடத்துறது ஸ்டாலின் வர்ற, சிப்காட் எங்கேயும் வச்சிருக்காருல்ல, சிப்காட்டை சிட்கோ கொண்டு வர்றாரு. நாங்க சில பேர் வேண்டாங்கிறோம், சில பேர் எங்க ஆட்களே வேணும்பாங்க. எங்களுக்குள்ள பெரும்பான்மை பார்க்கறதா, எங்களை சுத்தி உள்ள 10 கிராமத்தையும் சேர்த்துக்கிட்டு பெரும்பான்மை பார்க்கறதா? சொல்லுங்க. ஆச்சாம்பட்டியில சிப்காட் வர்றதா வேண்டாமா அப்படிங்கறத எங்க எல்லைக்குள்ள எங்க காட்டு பகுதியை பாதுகாக்கிறதுக்கு நாங்க சரி தேவையில்லைன்னு வாக்கெடுப்பு நடத்தி சொல்றதா, இல்ல சுத்தோட்டில உள்ள 10 கிராமத்தை கேட்போங்க அப்படின்னா ஒத்துக்குவோமா? இப்ப தமிழ்நாட்டில் என்ன நெல் போடுறது, என்ன நெல் விளைக்கிறது, நெல் விலையை தீர்மானிக்கிறது, ஈரப்பதத்தை என்னன்னு கணிக்கிறது, இதெல்லாம் நம்ம முடிவு பண்றதா, டெல்லியில முடிவு பண்றதா? தமிழ்நாட்டில் என்ன தொழில் நடத்தலாம், எங்க வியாபாரம் நடக்கலாம், என்ன உற்பத்தி, என்ன விலையெல்லாம் அவன் முடிவு பண்றதா? ஒவ்வொன்றுக்கும் அவன் வரி போடுவானா? இது என்ன உரிமை இது? எனவே இந்த ஆளுநர் பதவி என்பது டெல்லிக்கு காலனிகள் வேண்டும், அவங்க காலனி கிடையாது. இப்ப நீங்க இந்தி திணிக்கிறான்னா அவன் 10 பேருக்கு என்ன பிரச்சனை? இன்னும் கூட சொல்லுகிறோம், மராத்தி இருக்கு, வங்காளி இருக்கு,
சான்ஸ்கிரிட் லிங்குஸ்டிக் ஃபேமிலி, அதெல்லாம் சமஸ்கிருத மொழி குடும்பத்தை சேர்ந்தவை, சிமிலாரிட்டி இருக்கும். ஆனா அங்க கூட இந்திய எதிர்ப்பு வந்துருச்சு. ராஜ் தாக்கரேங்கிறவர் போன மாதம் பேசியிருக்காரு, பம்பாயில எவனாச்சும் இந்தியில பேசினா கன்னத்துல அரைன்ட்டு அந்த ஆளு அரைஞ்சே விட்டாங்க. சட்டசபையில் கேட்கிறாங்க கேள்வி, ஏன் மராத்தி புறக்கணிக்கப்படுகிறது? பாஜக முதல்வர் பட்னாவிஸ் சொல்லுகிறார், வர்ற ஆண்டிலிருந்து மருத்துவ கல்வியை தமிழ் மராத்தியில் கொண்டு வருவோங்கிறாரு. பாஜக அவன் என்ன இருந்தாலும் அவன் மராத்திக்காரன். பிரச்சனை இங்க அதானே, இங்க வருதா? மருத்துவ கல்வியும் பொறியியல் 2 பிரிவு கொண்டு வந்தீங்க, மருத்துவ கல்வி என்னாச்சு? இந்த 2 பிரிவும் ஒடுப்படாம கிடக்கு. மருத்துவ கல்லூரியில் எல்லா பிரிவு, எல்லா மருத்துவ பிரிவும், எல்லா பொறியியல் பிரிவும் தமிழ்ல கொண்டுகிட்டு வா, தீர்மானம் போட்டிருக்கோம். அதுல படிச்ச தமிழ் வழியில படிச்ச பிள்ளைகளுக்கு 50 விழுக்காடு வேலைன்னு ஒதுக்கு. நீ சட்டம் கூட போட வேண்டாம், நடைமுறை செயல்படுத்திடு. கண்காட்டி விட்டு ஜாட காட்டி செயல்படுத்து, பிள்ளைகளாம் சேருவான். ஒரு பாஜக பட்னாவிஸுக்கு இருக்கு, அந்த ஊரை நிர்பந்தம் இருக்கு, மராத்தியில தான் மருத்துவ கல்வியை கொண்டு வரணும் அப்படின்ட்டு. ஏன் தமிழ்நாட்டில் இல்லை? இது எவ்வளவு பேர் கேட்கிறோம்? நாமளே முந்தி கொண்டு இங்கிலீஷ் மீடியத்தில் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். நம்ம மனநிலையை உருவாக்கி விட்டார்கள் அவர்கள். இவ்வளவு குறை சொல்றோம், நம்ம வீட்டு பிள்ளைகளை தமிழ் வழியில சேர்க்க போகிறோமா? தமிழ் வழியை சீரழித்து விட்டார்கள். அரசு பள்ளியில 1ஆவதுல இருந்து இங்கிலீஷ் மீடியம் கொண்டு வந்தது ஜெயலலிதா, அதை அப்படியே செயல்படுத்தியது கருணாநிதியும் ஸ்டாலினும். அரசு பள்ளியில இங்கிலீஷ் மீடியம், வெள்ளக்கார ஆட்சியில கூட இல்லைங்க. வெள்ளக்கார ஆட்சியில கூட 8ஆம் வகுப்பு தமிழ் இருந்தது, ஒரு மொழி பாடமா தான் ஆங்கிலம் இருந்தது. இன்னும் சொல்ல போனா SSLC வரைக்கும் ஒரு மொழி பாடமாகத்தான் ஆங்கிலம் இருந்தது, மீடியமா இல்ல. இப்பொழுது குழந்தை மழலையர் கல்வியிலிருந்து இங்கிலீஷ். ஒரு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை கூப்பிட்டு, 5ஆம் வகுப்பு உள்ள பள்ளிக்கூடம், பிள்ளைகளை கூப்பிட்டு பேர் கேளுங்க, எல்லா பேரையும் கேட்டுட்டு இதெல்லாம் பீகார் குழந்தைகளா ஊபி குழந்தைகளான்னு சந்தேகம் வரும். யாருக்கும் தமிழ் பேர் கிடையாது. எவ்வளவு சீரழிக்கப்பட்டிருக்கிறோம். அரசியல் சீரழிந்தால் மக்கள் சமூகமும் சீரழியும். தாங்கள் சீரழிந்தவர்கள் மக்களை சீரழித்தால் தான் அவர்களுக்கு தலைவர்களாக நீடிக்க முடியும். உளவியல் வல்லுநர்கள், பெரிய உளவியல் பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர்களாக இருக்க வேண்டியவர்கள் கருணாநிதி எல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. மக்களை சீரழித்து விட வேண்டியது, வெறும் ரசிக கும்பலாக்க வேண்டியது, வெறும் ரசிக கும்பல். மேடை நாடகம் ஆட வேண்டியது. திமுக அப்படித்தானே வந்தது. மைக்கு மதன காமராஜர்கள் அப்படியே பேசி பேசி கவர்ந்து வந்தாங்க. நடிகர்கள் பார்த்தாங்க, மேடையில் நடிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடும்போது நமக்கு அசலா நடிக்கிறவங்களுக்கு போட மாட்டானா அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சாங்க. இந்தியாவில் சினிமாக்காரர்கள் கட்சி ஆரம்பிச்சது தமிழ்நாடு போல வேற எங்கேயாவது உண்டா? ஆந்திராவில் தெலுங்கு தேசம் ஆரம்பிச்சு அவரை அடியோடு அடிச்சு இறச்சிட்டாங்க. அவன் குடும்பத்திலே சண்டை NT ராமராவ் வீட்டில். வேற எங்காவது? இப்போ ஒரு நடிகர் கட்சி தொடங்கியிருக்காரு. தேர்ந்தெடுத்து நடிச்சாச்சு, பணத்தை வைக்க இடம் இல்லை, என்ன செய்யறது, ஏது பண்றது? அரசியல் போவோம், செல்வாக்கு அதிகாரம் குறைவா இருந்தான்னா SP நமக்கு சல்யூட் அடிப்பாரு, DGP சல்யூட் அடிப்பாரு, முதல் மந்திரிங்கிறது பவனி வரலாம். அது போதும். மற்றபடி டெல்லிக்கு நம்ம பாளையப்பட்டா இருக்கிறோம், கப்பம் கட்டிட்டு போறோம், நமக்கு ஒரு பிரமுகர், நமக்கு ஒரு செல்வாக்கு, ஒரு பதவி, சல்யூட் அடிக்க போலீஸ் கிடைக்கும்ல. இது எவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தாலும் தனிநபருக்கு கிடைக்காது, அரசியல்வாதியா இருந்து பதவிக்கு போனா கிடைக்கும் என்ற ஆசையில் வருகிறார்கள். வேற எதுக்கு வர்றாரு அந்த நடிகர்? இப்ப அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க, அந்த ரசிகர்களை அரசியல் ரசிகர்களா மாத்திரலாம். அரசியலையும் ரசிகர் தன்மையோடு மாற்றி அது பண்ணிட்டாங்க. குட்டிச்சோராய் 1 லட்சியம் இல்லை இப்ப திமுகவுக்கு, அதிமுகவுக்கு எல்லாம். அவர்கள் பதவிக்கு வருவது, பதவிக்காக சண்டை போடுறது, இதுதான், வேற எதுவும் இல்லை. இந்த மாநில சுயாட்சி என்பதை அவங்க அப்பா கிளப்பி ராஜமன்னார் குழு போட்டார். 69 போட்டார், 72 பரிந்துரை கொடுத்தாங்க, அப்படியே கிடப்பில் போட்டாருங்க. ஏன்? இந்திரா காந்தியோட கூட்டணி கருணாநிதி 71 சட்டமன்ற தேர்தலில் பார்லிமெண்ட்டுக்கும் சட்டமன்றம் ஒன்னா தேர்தல் வைக்கிறாங்க.
எனவே இந்திரா காந்தியோட கூட்டணி என்றவுடன் மாநில அதிகாரத்துக்காக போட்ட ராஜமன்னார் குழு பரிந்துரையை அப்படியே ஊற வச்சார். பாய் பேசவில்லை கருணாநிதி. 74 அதை பற்றி பேசுறாரு. ஏன் 72 அதிமுக அமைக்க எம்ஜிஆருக்கு மறைமுக தூண்டுதலா இருந்தது இந்திரா காந்தி. சிபிஐ தலைவர் கல்யாண சுந்தரம் தான் எம்ஜிஆர் இந்திரா காந்தி போய் அழைச்சிட்டு போய் அறிமுகம் பண்ணி நட்பை உண்டாக்கி வைத்தவர். கூட்டணி எம்ஜிஆரோடு சேருவதற்கு இந்திரா காந்தி முடிவு செய்து விட்டார். எனவே காங்கிரஸோட பிரதமரோட முரண்பாடு வந்தவுடன் டக்குன்னு ராஜமன்னார் குழு அறிக்கையை 74 சட்டமன்றத்திலையும் மேலவையிலையும் முன்வைத்து நிறைவேற்றி அனுப்புறாரு. நிறைவேற்றி அனுப்பியவர் அதை பத்தி அதன் பிறகு பேசவே இல்லைங்க, பேசவே இல்லை. ராஜமன்னார் சொல்ல அந்த அறிக்கையில 356 நீக்கணும், மாநில அரசு கலைஞருடைய பிரிவை நீக்கணும், அது மாதிரி உள்ள 365 நீக்கணும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் அவன் போடக்கூடாது, அந்த கேட்டகரியை காலி பண்ணிடணும், அதெல்லாம் தமிழ்நாடு மாநிலமே போட்டுக்கணும் என்ற பரிந்துரைகள் இருக்கு. பெருசா அவங்க ஒன்றும் அதுக்கு மேல பண்ணிடல. அதை என்னைக்காவது பேசியிருக்காரா கருணாநிதி? இன்னைக்கு வரல ஸ்டாலின் பேசுறாரா ராஜமன்னார் குழுவில் அப்படி சொன்னாங்கன்னு? தெரியாதா? தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சாக்க நீங்க நாளை கேட்பீங்க, தமிழன் தமிழச்சிக்கு அறிவு வந்துடும், விழிப்புணர்ச்சி வந்துடும். இந்த ஆளுக்கு பதில் சொல்ல முடியாது சந்தர்ப்பவாதிக்கு, முகாம் மாறுற நபருக்கு. எனவே அந்த ஞானம்லாம் வந்துடக்கூடாது தமிழன் தமிழச்சிக்கு என்பதில் கருணாநிதியும் எச்சரிக்கையா இருந்தார், மகன் ஸ்டாலின் எச்சரிக்கையா இருக்கிறார். ஏன் சொல்ல வேண்டியது? அதை படிக்க மாட்டிய? என்னென்ன பாட்டெல்லாம் எழுதிடுறாங்க, பாவேந்தர் பாட்டெல்லாம் எழுதிடுறாங்க உங்களுக்கு ஆள்கள், இது சொல்ல மாட்டாங்களா? நீ ராஜமன்னார் குழு அறிக்கை என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? ஏஎல் முதலியார் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் 25 ஆண்டுக்கு மேல இருந்தவர், லட்சுமண சாமி முதலியார் உறுப்பினர். அதில் சந்திரா ரெட்டி தலைமை நீதிபதியா இருந்தவர் ஆந்திராவில், உறுப்பினர். அதில் ராஜமன்னார் நீதிபதியா இருந்தவர் தான். ஏஎல் முதலியார் அதில் சொல்லுகிறார், பேசுகிறார், இந்த அரசமைப்பு சட்டம் என்பது ஒரு பெடரேஷன் அல்ல. தடுப்பதற்குள்ள ஒரே நபர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு. ஒவ்வொரு குடமுழுக்கையும் முன்னாடியே போயிடுவாரு. ஏன்? எவனாச்சும் அங்க இருக்கிற அதிகாரி இந்த பயில பேச்சை கட்டிக்கிட்டு இந்த மாதிரி வர்றவங்க பேச்சை கட்டிக்கிட்டு தமிழை கொண்டு வந்துருவாங்க. ஸ்டாலின் சொல்லி அனுப்புவாரு, பாத்துக்க சேகர் பாபு, பாத்துக்க, நீ வட சென்னையில் என்னென்ன பண்ணி அது மாதிரி பண்ணிக்க. ஒவ்வொரு கோயிலையும் போயிட்டு பாருங்க. பழனி முருகன் கோயிலா, தமிழ் நாங்கெல்லாம் அங்க போராடணும், கைதானோம், போராடணும். சேகர்பாபு வந்து தமிழ் வராம பார்த்துக்கிட்டாரு. இப்ப திருச்செந்தூர் முருகன் கோயில் வரப்போகுது, தமிழ் வராம பார்த்துவாங்க. அப்ப எதுக்கு அவங்க இந்த கமிட்டி போடுவது என்பது நான் சொல்ல வந்ததுக்கு, தமிழே கைவிட்டாச்சு, அன்னை தமிழர்ச்சனா எங்கேயும் கிடையாது, சாதனை பட்டியல அதை சொல்றதும் கிடையாது ஸ்டாலின். இப்ப அந்த 75 விழுக்காடு தமிழர்களுக்கு வேலை தனியார் துறையில் சொல்றதையும் சொல்றது இல்லை, அது மாதிரி இதையும் சொல்றது இல்லை. அதுபோல் இதுக்கு இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த கமிட்டி பாருங்க, குரியன் ஜோசப் கமிட்டி, அதோட விட்டு போயிடுவாங்க. மடை மாற்றுவதற்கு, திசை திருப்புவதற்குத்தான் மாநில சுயாட்சி கோரிக்கையை வைத்து வாக்கு வாங்கணும். உண்மையில் மாநில சுயாட்சி கோரிக்கை வரக்கூடாது, விழிப்புணர்வு தமிழன் தமிழச்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் ஸ்டாலினுடைய அந்தரங்கம். அதற்கு போட்ட கமிட்டி தான் குரியன் ஜோசப் கமிட்டி. இல்லைன்னா 2 வருஷம் என்ன, ஏன் நீ உங்க அப்பா சொன்ன கமிட்டி நீ 4 கோரிக்கை வைய, கட்சிகளை கூப்பிட்டு வச்சு பேச என்னென்ன உரிமை வேணும்னு, இதுக்கு என்ன கமிட்டி என்ன இருக்குங்கிற? 69 சொல்லிட்டு இருக்கீங்க மாநில சுயாட்சி சொல்லிட்டு இருக்கீங்க, 50 முழக்கங்களில் ஒன்று மாநில சுயாட்சிங்கிறீங்க. இதுவரைக்கும் அது கோரிக்கை வரைக்கும் இல்லையா? உங்க அப்பா போட்ட ராஜமன்னார் குழு கோரிக்கையை கேள, இது ஏமாத்துறது. உடனே அந்த ஒட்டுண்ணிகள் இருக்குல்ல, பெருசா ஸ்டாலின் கமிட்டி போட்டிருக்காரு மாநில சுயாட்சிக்கு. ஏண்டா இது மாதிரி தான் போட்டு போட்டு ஏமாத்திட்டு போற கும்பலாச்சு இது. தமிழர்கள் ஏமாறக்கூடாது. இந்த நேரத்தில் இந்த கருத்து விவாதிக்கப்படுகிறது. நாம் சரியான திசை காட்ட வேண்டும் என்பதுதான் இந்த மாநாடு. இந்த மாநாட்டில் நாம் எடுத்த இந்த முடிவுகளை, இந்த தீர்மானங்களை நாம் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அவர் மேல குறை சொல்லி, இவர் மேல குறை சொல்லி அந்த அப்படியே நம்ம முன்னேறாமல் இருந்து விடக்கூடாது. குற்றவாளிகளை வெளிப்படுத்த வேண்டும், அம்பலப்படுத்த வேண்டும். நாம் சரியான பாதையில் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். நாம் நின்ற இடத்தில் நின்று கொண்டு இவர் குறை அவர் குறை என்று பேசிக் கொண்டிருந்தால் போதாது.
மக்கள் மயமாக வேண்டும். இந்த தமிழ் இன உணர்ச்சியும் தமிழ் இன உரிமை மீட்பு என்பதும் மக்கள் மயமாக வேண்டும். அடுத்தவனுக்கு நாம் அடிமையா? இந்த 21ஆம் நூற்றாண்டில் நாம் சுதந்திரம் உள்ள ஒரு மனுஷனா, தமிழனா, தமிழச்சியா, இல்ல இந்திக்காரனுக்கு அடிமையா என்று நினைங்கள். இந்தி பாடம் வைக்கணும்னா பணம் தர மாட்டானா? கெஞ்சிதான் நம்ம அன்பில் பேரன் மகேஷ் பொய்யாமொழி. யாரு பணம்? அது குஜராத்தில் வசூல் பண்ணிட்டு வந்து பணமா? மோடி பணமா? அது வெக்கமா இல்ல? ₹1 தமிழ்நாட்டில் இந்திய அரசு வசூலித்தால் வெறும் 29 காசு தான் திருப்பி தருதுன்னு சொல்றீங்கல்ல. இந்த வாதத்தை வைக்க வேண்டாமா? யாரு பணம்? 2500 கோடி தர முடியாதுங்கிறிய, இந்தி வைக்கலங்கிறதுனால அல்ல அந்த கல்வி திட்டத்தை ஏத்துக்கிறதுனால வைக்கலையே என்று வாதம் பண்றியா? யாரு பணம்? நீ வசூல் பண்ணாத, வரி வசூல் தமிழ்நாட்டுக்கு தான் வேண்டும் என்று நாங்கள் இனி கேட்போம் என்று ஒரு வார்த்தை ஸ்டாலின் பேசுவது உண்டா? எங்கள் மக்களிடம் இந்த உணர்ச்சியை ஊட்டுவோம் சொல்ல. கெஞ்சிர கூத்தாடிக்கிட்டு இருக்க, ஏதோ மாவீரன் மாதிரி, மாநில சுயாட்சி மாதிரி வீரன் மாதிரி பேசுறீங்க. நேத்து பாருங்க ஏதோ விழா கொண்டாடி இருக்காரு திருச்சியில. சிங்க பாதையில் ராக்கெட் போல் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். சிங்க பாதையில் ராக்கெட் எனக்கு ஒன்றும் புரியலைங்க. ராக்கெட்டு வானமண்டலத்தில் போகுது, அதுக்கு என்ன இடைஞ்சல் ஒன்றும் இல்லை. சிங்கப்பாதையில் முன்னேறி இருக்காரா இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னேறி இருக்கு. சிங்கப்பாதையில் ராக்கெட் போல் போய்கொண்டிருக்கிறோம், அசிங்க பாதையில் போய்கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் அவர் இப்படி மறைச்சு சொல்றாரு. அப்ப என்ன போதை விட்டுறாரு பாருங்க. முன்னேறி இருக்க முன்னேறி எவன் பல பல வெளிநாட்டு கம்பெனிக்காரன், வடநாட்டு கம்பெனிக்காரன், வடநாட்டு தொழிலாளி, அவன்லாம் வாங்குற காசு வணிக கம்பெனிகள், மார்வாடி, அவன் கணக்கெல்லாம் தமிழ்நாட்டுல சேருதுங்க. தமிழ்நாட்டு வருமானத்தில், தமிழ்நாட்டு தனிநபர் வருமானத்தில் அதெல்லாம் சேருது. மார்வாடி, குஜராத்தி சேட்டு, அமெரிக்காக்காரன், அந்த கம்பெனி இந்த கம்பெனி, அவன் வசூல் பண்ண வர கம்பெனியில் இதெல்லாம் நம்ம கணக்கில் சேர்ந்து ராத்திரி சோத்துக்கு இல்லாம கிடக்கிற தமிழன் தமிழச்சிக்கிட்ட கணக்கில் வருது. நீங்க பெண்களுக்கு ₹5 கொடுத்து டவுன் பஸ்ல போக முடியும் தானே இலவசம் வைக்கிற? தமிழ் பெண்களுக்கு ₹5 ₹10 கொடுத்து நகர பேருந்துல போக முடியல என்று சொல்லித்தானே சென்னையில நீ இலவசமா பெண்களுக்குன்னு சொல்ற. அவ்வளவு வறுமையில் இருந்ததானே இல்ல? எதுக்காக நீ அதை கொண்டு வர்ற? ₹1000 பணம் உதவி பணம் பெண்களுக்கு கொடுக்குறீங்க. எதுக்காக? வறுமையில் இருக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். அப்புறம் முன்னேறி உலகத்தையே நாங்கள் முன்னேற்றம்னு சொல்லி என்ன அர்த்தம்? அது தப்புலையும் அடிக்கல, தவறுலையும் அடிக்கிற. உலகத்திலே முன்னேறிய இனத்துக்கு எதுக்குடா பொம்பளை பிள்ளைகளுக்கு இலவச பஸ் விடணும்? கண்ணியமா கணக்கு கொடுத்து போகுது. அது முன்னேறல, வசதி இல்ல, பயன்படுது அவங்களுக்கு தெரிஞ்சுன்னு வச்சிருக்கலாம். அப்ப அதான நிலைமை, அவங்க வறுமை நிலை, குடும்ப நிலை அதுதானே. எல்லாம் ஃப்ராடு வேலைங்க. முன்னேறி விட்டது என்ன அப்படியே நம்மளுக்கு ஒரு பூதி, அப்படியே அதுக்கு பிரச்சார பீரங்கி எல்லாம் இருக்குல்ல, அதுல பலனடையக்கூடிய அங்க உள்ள ஆட்கள் இருக்காங்க. ஒட்டு திண்ணைகள் இருக்கே, அது கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஐயோ, அப்படியே அதை பேசிக்கிட்டு பேசி 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 அவ்வளவு சாதனைகளை பண்ணி பண்ணி ஒரு திராவிட போதையை ஊட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்தியன் என்பதை முதன்மைப்படுத்தினாலும் தமிழனை, தமிழ்நாட்டை மறுக்கிறான் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். திராவிடன் என்பதை திணித்தாலும் தமிழனை, தமிழ் தேசியத்தை, தமிழர் தாயகத்தை மறுக்கிறான், சிதைக்கிறான் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். உள்ளதை உள்ளபடி பேசு. எங்களுக்கு தமிழன், தமிழ்நாடு, இந்தியாவோட இருக்கலாம், இன்னென்ன நிபந்தனைகளோடு இருக்கலாம், இவ்வளவுதான். புரியுதா? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷங்கிற பெண்ணடிமை பொழியதான் ஒளிஞ்சு போச்சு. புரியுதா? பாரத மாதாவுக்கு நாங்கள் அடிமை இல்லை, நாங்கள் அடிமை இல்லை. நிபந்தனை போடுகிறோம், சேர்ந்திருப்போம், சமத்துவத்தோடு சேர்ந்திருப்போம். இந்திக்காரன், ஆரியன், இந்தி ஆதிக்கத்தின் கீழ் தான் இருப்போம் என்றால் சேர்ந்திருக்க மாட்டோம். இந்தியாவை ஒற்றுமையாக வைத்திருப்பதும் அதை சிதைப்பதும் உங்கள் கையில் இருக்கிறது. இந்தி ஏகாதிபத்தியவாதிகளே, ஆரியத்துவவாதிகளே, பாரத மாதா பஜனை கோஷ்டியே, உங்கள் கையில் இருக்கிறது இந்தியாவின் ஒற்றுமை. நீ ஜனநாயகத்தோடு, சமத்துவத்தோடு எல்லா மொழி, எல்லா இனம், எல்லா மக்களையும் நடத்தினால் ஒற்றுமையாக இருப்போம்.
நாங்கள் தான் ஆளுவோம், எங்களுக்கு கீழ்ப்படிதலோடு நீங்கள் எல்லாம் பெரிஃபெரியில இருங்கள் என்று தமிழனையோ தெலுங்கனையோ வங்காளியோ மராத்தியோ நீ நடத்தினால் அவனவன் பாதையை தேடிக்கொள்வான். தமிழனும் தனி பாதையை தேடிக்கொள்வான். உன் கையில் இருக்கிறது. இந்தியாவை ஒற்றுமையாக வைத்திருப்பதா பிரியை சிதற விடுவதா என்பது இந்திய ஏகாதிபத்தியவாதிகள் கையிலே இருக்கிறது. எதற்காக இங்கே இந்தி வர வேண்டும்? ஒரே மொழி தமிழ் மொழி. எங்களுக்கு ஒரு மொழி கொள்கை தான். இந்த மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை. அதை வச்சுக்கோங்க. படிக்கிறது இன்னொரு மொழி படிக்கலாம், நம்ம ஆங்கிலம் படிக்கலாம், தப்பு இல்லை. ஒரு லாங்குவேஜா எல்லா பாடத்தையும் அதில் படிக்கிறது தப்பு. அது மாதிரி பல்வேறு கருத்துக்களை வைத்து இந்த அரசமைப்பு சட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் நீக்கங்கள் வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் பேசுவோம், இன்னும் பேசுவோம். இது ஒரு தொடக்கம். கருத்தரங்குகள் அங்கங்கே நடக்கட்டும். இந்த கான்ஸ்டியூஷனை வச்சு எல்லாம் நடக்கட்டுங்க. மனம் விட்டு பேசலாம். இப்ப இந்த புதிய கல்விக் கொள்கை வந்த உடனே கல்விக் கொள்கையை பற்றி நம்ம ஐயா ஜவஹர் நேசன் உட்பட எவ்வளவோ பேர் கருத்தரங்கு நடத்தி எவ்வளவு கருத்துக்களை உருவாக்குனாங்க. இப்ப இங்க நம்ம தம்பி இவர் பேசினாரு, உள்ளாட்சி பத்தி அருமையா பேசினாரு. அவர்களாம் களத்தில் செயல்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம இந்த அரசியல் சட்டத்தை பற்றி அங்கங்க கருத்தரங்குகள் நடத்துங்க, எழுதுங்க. நம்ம உரிமைகள் உலக நாடுகள் என்ன பெடரேஷன் எப்படி இருக்கு என்பதையும் பாருங்கள். நமக்கு அதை விட தனித்தன்மையான விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கு. அவன்லாம் ஒரு காரணத்துல ஒன்னா இருக்கான். இப்ப USA என்றால் எல்லாருக்கும் பொது மொழி இங்கிலீஷா போயிடுச்சாங்க. தனித்தனி நாடா இருந்தாங்க. அவன் பொது மொழி இங்கிலீஷ் இல்லை. அப்பொழுது அவன் இன்னும் கூடுதல் நெருக்கமா இருக்கலாம். ஆனாலும் அவன் ஒரு பெடரேஷன் வச்சிருக்கான். இப்ப சுவிட்சர்லாந்து என்றால் எல்லாம் அந்த ஓரம், ஜெர்மனி ஓரத்தில் ஒதுங்கினது, பிரான்ஸ் ஓரத்தில் ஒதுங்கினது, அப்புறம் இத்தாலி ஓரத்தில் ஒதுங்கினது, அப்புறம் இன்னொரு மொழி. இது ஒரு மையம். இது அவங்களுக்கு ஒரு கூட்டாட்சி. இப்படி விசேஷத்தன்மை இருக்கிறது. ஜெர்மனியில வச்சிருக்கான் பெடரேஷன். அவங்க ஏழு அரசுகள் இருந்த இடம் அது. பிரஷ்யாலாம் தனியா கடைசி வரல இருந்தது. அப்புறம் தான் பிஸ்மார்க் எல்லாம் சேர்த்தாங்க. அதனால அவங்க இயல்புலேயே ஒரே மொழி தான் ஜெர்மன் மொழி. ஆனா பெடரேஷன் வச்சிருக்கான். அந்த நாட்டுக்கு இப்பொழுதும் பேரு FRG தான், ஃபெடரல் ரிப்பப்ளிக் ஆஃப் ஜெர்மனி என்று வைத்திருக்கிறார்கள், கூட்டாட்சி வைத்திருக்கிறார்கள். அது போல நம்ம கனடா என்று இருக்கிறது என்றால் அவன் 4-5 மாநிலம் வச்சிருக்கான். ஒரு மாநிலம் கியூபெக், பிரெஞ்சு பேசுறவங்க, பாக்கியெல்லாம் இங்கிலீஷ் பேசுறவங்க தான். அவன் ஒரு பெடரேஷன் வச்சிருக்கான். இந்த கூட்டாட்சிகள் எல்லாம் விட பன்மைத்தன்மை உடையது இந்தியா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒப்பிடவே முடியாது. USA விட, சுவிட்சர்லாந்தை விட, கனடாவை விட, ஜெர்மனியை விட பல மடங்கு கூட்டரசு இறையாண்மை உரிமை இங்கே தேசிய இனங்களுக்கு வேணும். ஒன்னொன்னும் பக்கா தனித்தனி தேசிய இன நாடுகளாக இருந்தது. பிரித்தானிய பீரங்கிகளின் வல்லுறவுக்கு பிறந்தது இந்தியா, வேறு ஒன்றும் கிடையாது. அதனால இந்த கூட்டாட்சிகளை விட இது மாடல் கிடையாது. நம்மை விட அவங்க மேலாக இருக்கிறார்கள் சொல்லுகிறோமே தவிர உண்மையான கூட்டாட்சிக்கு சோவியத் யூனியனுக்கு லெனின் வகுத்த பாதை சரியானது. அங்க ஒரு கட்சி, ஸ்டாலின் என்பவர் தோழர் கீவே சொன்னது போல, ஒரு கட்சி ஆட்சியும் அதிகாரமும் ரஷ்ய திமிரும் வந்து அதை கலைஞ்சது. ரஷ்யாக்காரனுக்கு எப்போதுமே ஆணவம் உண்டு. லெனின் ரஷ்ய இனத்தில் பிறந்தவர் தான். திட்டுவார் அவங்கள. அதாவது கிரேட் ருஷ்யன்ஸ் தன்னை சொல்லிக்குவாங்க, மகா ருஷ்யர்கள் என்று தன்னை சொல்லிக் கொள்வார்கள். ஜார்ஜியராகிய ஸ்டாலின் மகாருஷ்யரை விஞ்சிய மகாருஷ்யராகிவிட்டார் என்று ஸ்டாலினுடைய இந்த மோடி மாதிரி ஸ்டாலின், குஜராத்தி இந்திக்காரனா இருக்காருல்ல, அது மாதிரி ஜார்ஜிய இனத்தை சேர்ந்த ஸ்டாலின் கட்சிக்கு நாட்டுக்கு தலைவரான உடனே அதிதீவிர ரஷ்யன் ஆகிவிட்டார். மற்ற இனங்களை மதிக்கிறது இல்லை. இது உடம்பு சரியில்லாத இருந்த லெனினுக்கு தெரிஞ்சு குறிப்பு அனுப்புறார். ஏன்பா அந்த பள்ளிக்கூடத்தில் அவன் தாய்மொழியில ஏன் வாத்தியார் இல்லைன்னு கேட்கறான், நீ வைக்க வேண்டியதாடே அப்படிங்கிறதுக்கு. அதுக்கெல்லாம் எனக்கு காசு இல்லைன்னு ஏன் சொல்ற? அப்படி உனக்கு அதுக்கெல்லாம் அவனுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லைன்னா அவனை தனியாக விட்டுரு, அவன் நாடு நடத்திட்டோம். லெனின் எழுதுனதுங்க ரஷ்யாக்காரன், மிக மிக உத்தமமான மனுஷன். அப்பதான் சொல்றாரு லெனின், ஜார்ஜிய இனத்தில் பிறந்த ஸ்டாலின் மகாருஷ்யரை மிஞ்சிய மகாருஷ்யராக செயல்படுகிறார் என்று சாடுறாரு. குஜராத்தில் பிறந்துட்டு மகா இந்திக்காரனா நடந்துக்கிறாங்கல்ல அமித்ஷாவும் மோடி, அது மாதிரி அங்க ஜோசப் ஸ்டாலின். அப்படியெல்லாம் அந்த மயக்கத்தில் இருக்க வேண்டியதில்லை. நாம் அதை விட கொஞ்சம் சோவியத் யூனியன்ல இருந்தது. அந்த ஆணவம் இல்லை என்றால் அவங்க இன்னும் இருப்பாங்க. 72 வருஷம் இருந்தாங்க. அவங்க 72 ஆண்டு சேர்ந்து இருந்தாங்க. அது ஒன்றும் மாற்றம்லாம் இல்லை. அது ரஷ்ய இன ஆதிக்கமும் ஊடுருவலும் வந்த பிறகு அவங்க பிரிஞ்சு போனாங்க. அப்படி இல்லாமல் அந்த முன்மாதிரி மாதிரி ஒரு நல்ல முன்மாதிரியை கேட்கணும்.
இப்ப நீங்க நம்ம கேட்கிறோம்னா ஒப்பீட்டளவில் அங்க கூட இருக்கிறதுனால சொல்றாங்க USA மற்ற சுவிட்சர்லாந்து அதெல்லாம் முன்மாதிரி அல்ல. முன்மாதிரினா சோவியத் யூனியன் தான். அதுல தவறுகளை திருத்திக்கலாம். அப்படி ஒரு கூட்டரசு வேண்டும். ஒரு கூட்டரசு இந்திய கூட்டரசாக வேண்டும் என்பதுதான். அதுதான் இந்தியா நிலைப்பதற்கு வழியே தவிர வெறும் ராணுவத்தை வைத்து வெறும் சட்டத்தை வைத்து இந்தியாவை காப்பாற்றிட முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. வருங்கால தலைமுறையெல்லாம் அப்படியே ஏத்துக்கணும்னு சொல்ல முடியாது. அடுத்து இந்த நாள் இந்த கூட்டரசு இதனால் இன்னைக்கு செந்தமிழன் சீமான் அவர்களும் இதை ஏற்று சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். மற்றவர்களும் இதை பற்றி பேசுங்க, விவாதம் பண்ணுங்க. இதை நாம் வளர்த்து கொண்டு போகணும், எல்லாத்தையும் கொண்டு போகணும். இது ஒரு கட்சி முழக்கம் அல்ல, ஒரு இனத்தின் முழக்கம், ஒரு தேசத்தின் முழக்கம் என்ற நிலைக்கு கொண்டுகிட்டு போகணும். இது என்னுடைய பிறந்த நாளில் தற்செயலானது, அதுக்காக நடத்துனதுலாம் இல்லை. எனக்கு 78 முடிஞ்சு 79 பிறக்கிறது, அதையும் சொல்லிக்கிறேன். இன்னும் நடமாடக்கூடிய காலத்தில் இந்த தமிழ் தேசியத்திற்கும் தமிழ் தேசத்திற்கும் தமிழர்களுக்கும் பாடுபட்டு என்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். இன்னும் எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. அது இந்த தமிழின உரிமை மீட்பு களத்திலே போராடி உயிர் போக வேண்டும், அல்லது அதற்காக போராடி சிறையிலேயே உயிர் போக வேண்டும். இப்படியே இந்த மக்களை விட்டுட்டு நம்ம போகக்கூடாது என்ற ஒரு கவலையும் இருக்கிறது. வயசான நான் நினைக்கலாம், அது மாதிரி எல்லாரும் நினைக்காதீங்க, இளைஞர்கள் நினைக்க சொல்லல. அதனால அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அது நம்ம இந்த இப்பொழுது எடுத்திருக்கிற இந்த தமிழ் தேச கூட்டரசு கோட்பாட்டை இறையாண்மையுள்ள தேசிய இனங்களின் தாயக கூட்டரசு தான் இந்திய கூட்டரசு என்ற பொருளில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றும் குழப்பமெல்லாம் ஒன்றுமில்லை. இறையாண்மையை பற்றியும் கிவி அவர்கள் சொன்னார்கள். அன்னி பெசன்ட் மீது வழக்கு போட்டாங்க, வெள்ளக்கார ஆட்சியிலே போட்டாங்க. அந்த அம்மா இங்கே வந்தபோது இறையாண்மை பற்றி அந்த அம்மா பேச்சு, ஒரு வீட்டுக்கு இறையாண்மை உண்டுன்னு பேசுனாங்க அந்த அம்மா. அன்னி பெசன்ட் சாவரின்ட்டி ஒரு வீட்டுக்கு உண்டு, வீட்டு உரிமையாளர் அனுமதி இல்லாமல் வீட்டு நுழைய முடியாது. அதனால சாவரின்ட்டி இறையாண்மை என்பது பல வடிவங்களில் பல நிலைகளில் செயல்படுகிறது. தமிழ் தேசத்திற்கும் இறையாண்மை வேண்டும், எல்லா தேசங்களுக்கும் வேண்டும். இறையாண்மை உள்ள தேசிய இனங்களுடைய கூட்டரசாக கூட்டமைப்பாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து கொண்டு போவோம். கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும், இதற்கு ஒத்துழைப்பாக இருந்த எல்லா தரப்பினருக்கும், உலகதழிய வாழக்கூடிய தமிழர்களுக்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் பாராட்டுக்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. தமிழர் தேசிய கழகத்தை தலைவர் தோழர் ராஜசேகர் அவர்கள் ஐயா பிரேமா அவர்களுக்கு சிறப்பு செய்து நினைவு பரிசினை வழங்குவார்கள். நான் எப்பொழுதும் பேச்சுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. செயலுக்கு பிந்தையதாகத்தான் பேச்சு இருக்கும் என்று தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அடிக்கடி சொல்லுவார்கள். அப்படி ஒரு செயல்பாட்டாளர் இந்த மாநாட்டு பணிகளில் மிக தீவிரமாக செயல்பட்ட தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தஞ்சை மாநகர செயலாளர் அருமை தோழர் ராமசாமி அவர்கள் நிறைவாக